I'm so happy. So today we'll be seeing some OS fundamentals. So in between, if you have any doubts, you can always ask me. Okay, ma? Now, presenting of the screen, can I go? Chat la poduma. I ask. Okay, thank you. Okay, first we are going to see about the operating system fundamentals. So, first introduction. For most of you, maybe final years, I think I don't know who handle operating system. Usually, I used to handle operating system. Okay. So I used to handle operating system. So கேட்டிருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆக்சுவலா when we learn it for some time, when we don't brush it up, we forget the concepts. So this is just the brushing up of the concepts that we have already learned. Actually, processors, threads அதுல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னால ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் ஆஃப் சிலபஸ் தான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேமா? Can I move to the next slide? Yes, ma'am. Okay. So today we are going to see, this is my first PDF that we are going to see, that is the PPT we are going to see. So here we are going to see about so many managements, how the operating system is there, how the architecture is there, and what operating systems do, how they are organized, why we need an operating systems. All these things will be seeing here. So main objective of this is to basic organization of computer system. So beginning la irundhu, whenever a computer system was formed, and the computer system and the hardware ayum நம்ம யூசரையும் இன்டர்ஃபேஸ் பண்ண ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்டுச்சு. அந்த மீடியேட்டர் தான் யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ வி வில் பி கோயிங் த்ரூ த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் and we'll be seeing many computing environments. What do you mean by computing environments? Ipo laptops vechirupom, tabs vechirupom, mobile devices vechirupom. So we have so many devices through which we access things. So every device is having an operating system. So இப்படி எல்லா என்னென்ன computing environmentsலாம் நம்ம operating system யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேமா? So என்னுடைய பேஸ் ஓகே தானா? Should I go in completely English or English and Tamil mix is okay for you? Can you please say? எப்படிமா? Mixed, okay. Thank you, ma. So what is an operating system? So operating system நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். I don't know how many of you can install an operating system on your computer. I don't know. ஸோ நம்ம எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ், கேட்டா நம்ம எல்லாம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்மளுடைய இதுல போடுறதுக்கு ஹவு மெனி ஆஃப் அஸ் ஹேஸ், நம்ம சிஸ்டத்தையே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ, எதையும் கரப்ட் பண்ணிடுவோமோ அப்படின்னு வந்துடும். ஸோ this operating system is first a software. It is not a hardware. So it is a software. It acts as an intermediate between the user of the computer and the computer hardware. Hardware என்னெல்லாம் இருக்கு? நம்மளுடைய கீபோர்ட் இருக்கு, பிரிண்டர் இருக்கு, மவுஸ் இருக்குது, ஸோ நம்மளுடைய மானிட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாத்து கூடயும் நான் ஒரு யூசரா நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கம்யூனிகேஷனை அந்த ஹார்ட்வேருக்கு எடுத்துட்டு போய் அது எனக்கு ஒரு பதில தர்றது இந்த மீடியேட்டர் தான் யாருன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Are you able to understand? ஓகே, புரியுதாமா? அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய கோல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலா வி வாண்ட் டு எக்ஸிக்யூட் யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மேக் சால்விங் யூசர் ப்ராப்ளம்ஸ் ஈஸியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த இதுல யூஸ் பண்ண சிஸ்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஐ ரிமெம்பர் யூசிங் விண்டோஸ் 97. ஸோ விண்டோஸ் 97 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் போய் நம்ம தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகி இருக்கும்.
சோ அந்த அளவுக்கு அதோடைய டைம் கன்சப்ஷன் வந்துச்சு. ஆனா ஆஸ் டேஸ் கோஸ் பை நம்மளுடைய ஹார்ட்வேர் உடைய டெக்னாலஜிஸ் இன் ஹார்ட்வேர் ஆல்சோ இம்ப்ரூவ், டெக்னாலஜிஸ் இன் சாஃப்ட்வேர் ஆல்சோ இம்ப்ரூவ், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துச்சு. ஸோ இட் மேட் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் யூசர் ப்ரோக்ராம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி கன்வீனியன்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இட் வாஸ் டேக்கிங் கேர். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை நம்ம எஃபிஷியன்டா எப்படி யூஸ் பண்றது, ஹவு இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் அஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டேக்கன் கேர் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டரி நமக்கும் ஹார்ட்வேருக்கும், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொன்னா 4 காம்பனன்ட்ஸா பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஹார்ட்வேர், பேசிக் கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ். என்னதுலாம் நமக்கு CPU இருக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு, மெமரி இருக்கு, அண்ட் IO டிவைசஸ் இருக்குது. IO டிவைசஸ் என்னதுலாம் கீபோர்ட், மவுஸ், இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருக்கலாம். மெமரி, what are the types of memory we'll be having? Random primary memory, secondary memory, இந்த மாதிரி மெமரி இருக்கலாம். Then we have the main heart of the computer, that is the central processing unit. So operating system வந்து controls and coordinates in the hardware and the applications. நம்ம நிறைய applications யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ற applications என்னதுலாம்? வேர்டுங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அதை ஒரு ஓப்பன் பண்ணும்போது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை எப்படி ஓப்பன் பண்ணி நான் எடிட் பண்ணி சேவ் பண்ணோம்னா அதை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போய் சேவ் பண்றது, இந்த எல்லா காரியத்தையும் டேக் கேர் பண்ணிக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துடைய வேலை. ஸோ இது கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் the use of hardware among various application and user. நான் ஒரு ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்றதுக்கும் அல்லது என் அப்ளிகேஷன் ஒரு ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தான், கண்ட்ரோல் பண்றதுக்கும் கோஆர்டினேட் பண்றதுக்கும் தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸ், நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இப்போ ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் சிஸ்டம், எம்ப்ளாயி பேரோல் சிஸ்டம், ஒரு பில்லிங் சிஸ்டம், இந்த மாதிரி நம்மளுடைய வேர்ட், கம்பைலர், வெப் ப்ரௌசர், இது எல்லாமே நம்மளுடைய தேவைக்காக யூஸ் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம்ஸ். அதை எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றோம். தென் யூசர்ஸ் ஆர் தேர். திஸ் வில் பி பீப்புள், மெஷின்ஸ் அண்ட் அதர் கம்ப்யூட்டர். யூசர் மட்டும் இருக்க முடியாது. ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். நெட்வொர்க்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒரு மெஷின் இன்னொரு மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அதே மாதிரி அதர் கம்ப்யூட்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், பீப்புள் கூடயும் என்ன செய்யலாம்? கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த 4 மேஜர் திங்ஸ் இன் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 4 இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா, த லாஸ்ட் அண்டர்லையிங் லேயர் தான் என்ன அப்படின்னு சொன்னா ஹார்ட்வேர். கீழே தான் என்ன இருக்குது? ஹார்ட்வேர் இருக்குது. அதுக்கு மேல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அண்ட் ஓவர் தட் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் தேர். அதுக்கு மேல ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்றாங்க. Are you able to understand from this diagram? Hello children? Okay? Are you able to understand? ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போனேன்னா கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவீங்க. சரியா? சோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன ஸ்ட்ரக்சர், எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பார்த்திருக்கோம். சரியா? சோ இதான் நம்மளுடைய இது. கீழே தான் என்ன இருக்குது? ஹார்ட்வேர். Then comes operating system, then comes application program, and then comes the users. Okay? So now operating system என்ன பண்ணும்? What does the operating system do? So users want convenience, ease of use and good performance. அப்படிதானா? நீ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும் போதுமே உன் மொபைலோ எனி ஸ்மார்ட் டிவைஸோ நீ என்ன பாப்ப? உன் கன்வீனியன்ஸை பாப்ப, உனக்கு ஈஸியா இருக்கா அப்படின்னு பாப்ப, நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடு, எல்லாமே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துதான் நம்ம என்ன செய்வோம்? வாங்குவோம். So we don't care about the resource utilization. ஐயோ நான் ஒரு பிரிண்ட் கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கொடுப்பானே அப்படிங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் கொடுத்த பிரிண்ட் வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு கவலை. So I don't think about the resource utilization. ஆனா ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா நான் இப்போ நம்மளுடைய லேபை எடுத்துக்கணும். நம்ம லேப்ல 2 பிரிண்டர் தான் இருக்கும். ஸோ ஆனா நம்ம எப்படி வச்சிருக்கோம்? 30 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளுக்கு வரும்போது 2 பிரிண்டர் தான் வச்சிருக்கிறோம். பட் actually if I don't care about the resource utilization, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரிண்டர் கொடுத்துருவேன். நீ உனக்கு தேவை என்ன? பிரிண்ட் கொடுத்தோன்னா உடனே வரணுமா? எடுத்துக்கோ அப்படி சொல்றேன். பட் தட் இஸ் நாட் த கேஸ். மிச்ச நேரம்லாம் என்னுடைய ரிசோர்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஐடிலா இருக்க போகுது?
தட் ஆல் மீன்ஸ் மணி டு மீ. ஸோ அதை எல்லாத்தையும் நான் டேக் கேர் பண்ணணும். ஸோ யூசர்ஸ் யூஸ்வலா அவங்க யூஸ் பண்ணும்போது ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க, சரியா? ஸோ பட் ஷேர்ட் கம்ப்யூட்டர் சச் அஸ் மெயின் frame or mini computer must keep all users happy. பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்போது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? Do you know where mainframes are used? Hello? Mainframes எங்க யூஸ் பண்ணுவாங்க? வெரி குட். ஐடி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா தே ஆர் லைக் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், சரியா? லார்ஜ் சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? சூப்பர் கம்ப்யூட்டர். வெரி குட் பால்மெண்ட். ஸோ இப்போ வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி பெரிய கால்குலேஷன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த மெயின் ஃப்ரேம்ஸ், அந்த மினி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். சில நேரம் யூசர்ஸ்க்கு வந்து சில டெடிகேட்டட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். உங்ககிட்ட கேட்டோம்னா ஒர்க் ஸ்டேஷனா? எங்களுக்கு பிளே ஸ்டேஷன்ஸ் நிறைய தெரியும் மேடம், கேம்ஸ் விளையாடுறதுக்குலாம் நிறைய ஒர்க் ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படி சொல்லுவீங்க. ஆல் இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே எது ரிலேட்டட் தான்? நம்ம எப்படி அந்த ரிசோர்சஸை யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரிலேட்டட் தான். நெக்ஸ்ட், ஹேண்ட் ஹெல்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரிசோர்ஸ் புவர், ஆப்டிமைஸ் ஃபார் யூசபிலிட்டி அண்ட் பேட்டரி லைஃப். ஏன் ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸ்ல நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, நிறைய இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஸ்மாலா இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு எல்லாமே எதுல ரன் ஆகும்? பேட்டரியில தான் ரன் ஆகும். ஸோ பெரிய கால்குலேஷனை நான் சின்ன டிவைஸ்ல என்ன செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஸோ ஃபார் தட் ஐ கோ இன் டு அ டேப் ஆர் லேப்டாப் ஆர் சம்திங் லைக் தட், சரியா? சில கம்ப்யூட்டர்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸே இருக்காது. எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்கும். சில நேரம் அந்த எம்பெடட் கம்ப்யூட்டர்ஸ் சில நேரம் யூசர் இன்டர்ஃபேஸே இல்லாம அதுவே கரெக்டா நமக்கு இப்ப என்னொன்னே எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு இந்த மாதிரி காட்டும். சில எம்பெடட் திங்ஸ் லைக் we have it in washing machines, embedded chips where it controls சில கிளாத் என்ன கிளாத் போட்டிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து இட் வில் ஹேண்டில். நம்ம அதுக்கு தக்கன டைமிங், அதோடைய வாஷ் உடைய மெத்தடாலஜி இதெல்லாம் பார்த்துக்கிடும். ஸோ தட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த எம்பெடட் சிப் தட் யூ ஹேவ் பிளேஸ்ட் இன்சைட். ஸோ இதெல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஆனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது எல்லாத்தையும் ரொம்ப எஃபெக்டிவா ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆப்டிமைஸ்ட் அப்படிங்கிறது என்ன வேர்டு? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆப்டிமைசேஷன்? எஃபிஷியன்ட். வெரி குட். எஃபிஷியன்ட், தட் இஸ் a வெரி குட் ஆன்சர். ஏன்னா எஃபிஷியண்டா பண்ணணும். நம்ம ஒரு ஆப்டிமைசேஷனா இல்லாம நம்ம எதையும் செஞ்சாலும் இட் ஓன்ட் பி என்னது, நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. ஸோ ஆப்டிமைஸ்டா பண்ண வேண்டியதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய வேலை. ஆனா எனக்கு யூசரா எனக்கு தெரியாது என் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படிதான் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்படல. I don't care how it handles the things, but I care. I want it to have a good performance. I want it to interact with me perfectly. எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நான் எதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிளிக் பண்ணி தேடி எடுத்து போகாம எல்லாத்தையும் ஈஸ் ஆஃப் யூஸ்ல நான் பண்ணக்கூடியதா இருக்கணும்னா as an user I care. But operating system takes care of all these things. உங்களையும் satisfy பண்ண ட்ரை பண்ணும். At the same time it will try to manage all the resources it has, like the memory, hard disk, எல்லாத்தையும் அது என்ன செய்யும்? சேவ் பண்ண ட்ரை பண்ணும். ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். Then OS is a resource allocator. அதான் manages all resources, fair resources use. அது ரொம்ப டேக் கேர் பண்ணும். ஏன்னா நம்ம ஒரு ரிசோர்ஸை ஐடியலா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா that is a wastage of money for us and wastage of completely அது ஒரு dormant இதா ஆயிரும். So we have a control program, சரியா? So இப்போ ஒரு கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் executes the and prevents the errors, improper use of computer-ஐ prevent பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்கும். அதாவது இப்போ let us consider ரெண்டு பேரும் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம், at the same time கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அது அப்படியே நெட்வொர்க்ல டிராவல் பண்ணி சேம் டைம் வந்தாலும் ஈச் டைம் அந்த ஒரு டைம்ல ஒரு டோக்கன் வந்து அது ஜென்ரேட் பண்ணிருக்கும். அந்த டோக்கனை பொறுத்து ஒன் வில் பி த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் டிசைட் who will be first on the pool. யாருக்கு இந்த ரிசோர்ஸ் ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆகுது, யாருக்கு இந்த ரிசோர்ஸ் செகண்ட் அலோகேட் ஆகுது. இதுதான் நீங்க வந்து என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பெஸ்ட் ஃபிட், ஃபர்ஸ்ட் ஃபிட்,
இந்த மாதிரி வச்சிருப்பீங்க. அல்லது ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் அலோகேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்து அந்த அலோகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? பேஜிங் ஸ்கீம்ஸ், அலோகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் நீங்க ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ்லாம் நீங்க பார்த்திருக்கிற மாதிரி தான் இந்த கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வில் டிசைட் எப்படி ரிசோர்சஸ் அலோகேட் ஆகுது. பேங்கர்ஸ் அல்காரிதத்துல பார்த்திருப்பீங்க எப்படி ரிசோர்சஸ் அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வில் பி taken care by the OS. So you can say OS is a resource allocator and OS is a control program. It controls errors எல்லாம் prevent பண்ணி improper use of computer-ஐயும் என்ன செய்து prevent பண்ணுது. அதுக்குன்னு யூனிவர்சலா ஒரு அக்செப்டட் டெஃபினிஷன் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா சாஃப்ட்வேர் வந்து நமக்கு மாறிட்டே தான் இருக்குது. ஓஎஸ்ஏ நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ அது எந்த வெண்டார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஒரு இதுக்கு அக்கஸ்டம் ஆறதுக்குள்ள அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துடும். இதுல உள்ள டிராபேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல நியூ ஃபீச்சர்ஸா அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸா நமக்கு வச்சு தே வில் பி ப்ரொவைடிங், தி வெண்டர்ஸ் வில் பி ப்ரொவைடிங் அண்ட் வி வில் பி பையிங் தம். சரியா? ஸோ இது எல்லாமே whatever changes that take place, there is one program running at all times on the computer. ஒரே ஒரு ப்ரோக்ராம் என்ன ஆனாலும் எது மாறினாலும் மாறவே செய்யாத ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு. அதுதான் கர்னல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த கர்னல் can you see KERNEL. இந்த கர்னல்ங்கிறது தான் சிஸ்டம் சைட்ல உள்ள ரிசோர்ஸ் அலோகேஷன். ஒரு சிஸ்டம் ஒரு யூசர் ஒரு கமாண்ட கொடுத்த உடனே என்ன செய்யணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது எல்லாமே என்னதுதான் இந்த கர்னல். சோ எல்லாமே சிஸ்டம் ப்ரோக்ராமா இருக்கணும், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமா இருக்கணும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஒரு சிஸ்டம் கால கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா that will be taken care by the kernel and return back to the application program. இதை கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல நம்ம பார்ப்போம். சரியாமா? Then there is another thing called as a bootstrap program. சரியா? What is this? Anybody has an idea about the bootstrap program? Bootstrap program na enna? मतलब bootstrap na enna? இது காமன் இங்கிலீஷ்க்கு வா. bootstrap na enna? What is bootstrap? boots என்னது? shoes தானா? அப்படிதானா? Are you able to understand? Students, are you there? Yes, boosting before the computer starts. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஷூவை நம்ம ஸ்ட்ராப் பண்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு we have a bootstrap program. சரியா? லோடிங் அட் பவர் அப் ஆர் ரீபூட். சோ இது வந்து யூஸ்வலா ராம் அல்லது EEPROMல வச்சிருப்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ம்வேர் பத்தி கேட்கலாம், நம்ம கொஸ்டின் வரலாம். சோ ஃபர்ம்வேர்னா என்ன, அதுல என்ன இருக்கும் அந்த ஃபர்ம்வேர்ல? பூட்ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா எல்லா ஆஸ்பெக்டையும் செக் பண்ணும். இனிஷியலா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணோம்னா செக் பண்ணும். கீபோர்டு ஓகே, மவுஸ் ஓகே, இது எல்லாமே அப்படியே ஒரு செக் பண்ணி மெமரி எல்லாத்தையும் செக் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு விண்டோஸ் OS ஸ்டார்டிங் ஆப் அப்படின்ட்டு வரும். சோ அந்த ஸ்டார்டிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்ட்ட ஹேண்ட் ஓவர் ஆகிற டைம் வர who is taking care of the thing? This bootstrap program is taking care of the thing. So it loads the operating system kernel and starts the execution. So அந்த விண்டோஸ் உடைய அல்லது எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய அந்த இது வந்து அந்த ஸ்கிரீன் வர்றதுக்கு முன்னால வர யார் டேக் கேர் பண்ணிக்கிறா? The bootstrap program is taking care. நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். இப்போ நிறைய இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர், அதுக்கு மெமரி இருக்கும், CPU இருக்கும், டிஸ்க் கண்ட்ரோலர். வாட் இஸ் அ டிஸ்க் கண்ட்ரோலர்? நம்மகிட்ட நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டிஸ்க் கண்ட்ரோலர் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ எல்லாமே in long back days we used to have only ports in which mouse can be connected, a keyboard can be connected. It was all like that. One moment ma. So USB controller இப்போ நமக்கு எல்லாமே எதுல USB லே கனெக்ட் பண்ணி any device you buy it has a USB connector that can be connected to your system, laptop or any system it can be connected. So மானிட்டருக்கு ஒரு கிராஃபிக்ஸ் அடாப்டர். ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து நமக்கு ஆர்கனைஸ் ஆகி இருக்கிறது தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்
ஆர்கனைசேஷன். சரியா? எல்லா சிபியூஸ் எல்லாத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி எல்லாமே மெமரியோட கான்டாக்ட் பண்ணும். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வில் பி brought into the random access memory. ஸோ அதுதான் பிரைமரி மெமரி. அந்த பிரைமரி மெமரிக்குள்ள வந்துதான் எந்த ஒரு ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் ஆகும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு எனி ப்ரோக்ராம் we are starting, it should come into the random access memory and then only get started. So இந்த மெமரிக்குள்ள அது லோட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ், நம்ம ரேம் எவ்வளவு சைஸா இருக்குதோ அதுக்கு பொதுல அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸிகியூஷன் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது, ஐ cannot say I will have a 500 gigabyte RAM அப்படிலாம் வைக்க முடியாது. பிகாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேஸ் டு ஹேண்டில் தட் மெமரி. ஸோ அதால ஹேண்டில் பண்ணக்கூடிய மெமரி ஒரு 8 ஜிபியா இருக்கலாம். ஸோ அந்த 8 ஜிபி ரேம் வச்சோம் அப்படின்னு சொன்னா சில நேரம் நம்ம இதை வர்ச்சுவலா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம். இதே ரேண்டம் ஆக்சஸ் பிரைமரி மெமரியை சில நேரம் நம்ம எப்படி வர்ச்சுவலா நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பாப்பீங்க. சரியா? ஸோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வில் கெட் லோடட் இன்டு த மெமரி. ஸோ இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே மெமரியோட கனெக்ட் ஆயிருக்கு. எந்த ஒரு டிவைஸும் அந்த டிவைஸ் ரன் ஆகும்னா அதுக்கு ஒரு டிரைவர் தேவை. அப்படிதானே? பாத்திருக்கீங்களா? ஒரு டிவைஸ நம்ம ஒரு இதோட புதிய ஒரு டிவைஸ ஒரு சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண உடனே சொல்லும் இன்ஸ்டாலிங். ஒரு யூஎஸ்பி புதுசா போட்டீங்கன்னா, ஒரு வேற ஏதாவது ஒரு புதிய ஒரு இது போட்ட உடனே அதுக்குரிய டிரைவரை ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி என்ன செய்யும், அதுல இன்ஸ்டால் பண்ணும். ஸோ தீஸ் திங்ஸ் தே வில் பி brought into the memory and will be executed. சரியா? ஸோ ஒவ்வொரு டிவைஸ் கண்ட்ரோலருக்கும் ஒரு சின்ன லோக்கல் பஃபர் இருக்கும். வாட் யூ மீன் பை லோக்கல் பஃபர்? வாட் இஸ் லோக்கல் அண்ட் வாட் இஸ் குளோபல்? வாட் இஸ் லோக்கல், வாட் இஸ் குளோபல்? நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல கேக்குறேன். தெரியுமா? லோக்கல்னா என்ன? நம்ம ப்ரோக்ராமிங்லயே எடுத்துக்கோ. லோக்கல்னா என்ன? அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும், அந்த இடத்துக்கு மட்டும் அப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். குளோபல்னா என் கம்ப்ளீட் ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்கும் அப்படி சொல்லி இருக்கிறது தான் குளோபல். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? So now here I will have some local buffers. சில நேரம் அந்தந்த டிவைஸுக்குன்னு சில லோக்கல் பஃபர் இருக்கும். எக்ஸாம்பிள் இதை நீங்க பிரிண்டர்ல பாத்திருப்பீங்க. சில நேரம் ஒரு பிரிண்டை கொடுத்துருப்போம், அது வரவே செஞ்சிருக்காது. இது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், சரி வரல, இனிமே போயிட்டு புதுசா கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது பழச நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் பஃபர்ல வச்சு அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். Have anyone come across this situation? நீ இன்ட்ராக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா இது தியரி மாதிரி நான் சொல்லிட்டே போறேன், உனக்கு தான் கஷ்டம். நான் டீச் பண்ணிட்டே இருப்பேன், உனக்கு என்னைய தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான். How do you feel? Are you comfortable with what I'm telling? Within itself, overall. Localனா within itself, இல்லைன்னா overall. Are you comfortable with what I'm telling? Okay, thank you. சரியா? சோ இப்போ ஒரு ஆபரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு இன்டரப்ட் வரும். சரியா? இன்டரப்ட். இப்போ இன்பிட்வீன் நான் உங்களை இன்டரப்ட் பண்ண சொல்றேன். என்ன, ஒரு கொஸ்டினை கேட்டு tell me that you are all present with me, நீங்க என்னோட தான் இருக்கிறீங்க, வேற எந்த வேலையும் பார்த்துட்டு இல்ல அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ உங்ககிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்கேன், இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ஏதோ ஒண்ணு என்னை கவனிச்சிட்டு இருக்கிறதுல ஐ எம் ஜஸ்ட் இன்டரப்டிங் பை அ கொஸ்டின் அண்ட் ஆஸ்கிங். ஸோ தட்ஸ் அன் இன்டரப்ட். ஸோ நம்மளுடைய டிவைஸ் அது ஒரு வேலை செய்யும் போது இட் சென்ஸ் அன் இன்டரப்ட் டு தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்டரப்ட் ஒரு ஐ எம் ஸ்டாப்பிங் சம்திங் and I'm going to do another job. அதான் interrupt. இப்போ டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க, in between நீ சொல்லுவ மேம் ஐ ஹாவ் அ டவுட். So that particular person has a doubt, so he's interrupting the teacher. So what does the teacher do? She stops at that point. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த ஸ்டூடெண்ட் கேட்டாங்களோ அவங்களுடைய கொஸ்டினை கேட்டு அதை ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் போய் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எங்க லெஃப்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துல இருந்து தொடங்குவாங்க. அதுதான் இன்டரப்ட் உடைய வேலை. அவ்வளவுதான். சோ சிம்பிள். சரியா? சோ இட் வில் கோ டு எ சப்ரூட்டீன், டூ த ஜாப், கம் பேக் டு த சேம் பிளேஸ் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். சரி, இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. நான் ஒரு வேலையை நான் அப்படியே விட்டுட்டு போறேன். இப்போ போர்ட்ல நான் டீச்சரா நடத்துறேன், போர்ட்ல அப்படியே இருக்கும்.
ஆனா நான் ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். A is equal to B plus C அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ A is equal to 15 என் கையில ஆன்சர் இருக்கு. ஸோ அது என்னுடைய மெமரியில தான் இருக்குது. ஸோ நான் மெமரியில இருக்கும்போது நான் இப்ப வேற வேலையை செய்ய இன்னொரு சப்ரோட்டீனை நோக்கி போறேன். So when I am going towards this subroutine, I have to save my work in one place and then I go there, I do all my work and then I come back to this place and continue. சரியா? நான் A is equal to 15 வச்சிருந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யறேன்? ஸ்டார்ட் பண்றேன். So that is the interrupt. So இந்த இதுதான் அடிக்கடி நமக்கு இன்டரப்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு இதாகும், ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? ஸோ இந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் வந்து ஒரு இன்டரப்ட் வெக்டார்னு இருக்கும். அது ட்ராப்பா இருக்கலாம், எக்ஸப்ஷனா இருக்கலாம். எக்ஸப்ஷன் நிறைய நேரம் தெரியும், நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம ஆர்கிடெக்சர்லயே படிச்சிருப்போம். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு எதெல்லாம் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனா இருக்கலாம், டிவைட் பை ஜீரோவா இருக்கலாம், ஒரு அட்ரஸபிள் மெமரி நம்ம தேடுற மெமரி லொகேஷன் இல்லாம இருக்கலாம், அல்லனா நம்ம ஒரு இண்டெக்ஸே இருக்காது அந்த இண்டெக்ஸை தேடி போகலாம், அல்லது ஒரு நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கலாம் நம்ம ஒரு அரேக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே என்னதுதான்? எக்ஸப்ஷன் தான். ஸோ இந்த எல்லாமே எக்ஸப்ஷன் ஆர் ஆல் சாஃப்ட்வேர் ஜெனரேட்டட் இன்டரப்ட். சரியா? இது எல்லாமே எரர்னால வர்றது, ப்ரோக்ராம்ல உள்ள எரர்னால வர்றது. ஸோ முன்னால எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த எரரை ஹேண்டில் பண்ண தெரியாம இந்த சிஸ்டம் அந்த அப்ளிகேஷன் அப்படியே கிராஷ் ஆயிரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராஷிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப ஃபியூவா தான் இருக்கும். ஏன்னா தே வில் யூஸ் என்ன ரொட்டீன் யூஸ் பண்ணி நீங்க உங்க எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணுவீங்க ஜாவால? என்னடா மேடம் சும்மா கொஸ்டினே கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? How do you handle an exception in Java? என்ன யூஸ் பண்ணுவீங்க எக்ஸெப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்கு? Very good, very good, Pradap. So try catch, Muthulashmi, very good. Arul Karthik, exception handling, very good. So to handle the exception handling, we use the try catch method. Try அந்த மெத்தட்குள்ள எக்ஸெப்ஷன் வந்த உடனே கேட்ச்ல உள்ள அந்த எக்ஸெப்ஷன் எடுத்து அதை என்ன செஞ்சிடும், என்ன எரர்னு நமக்கு என்ன செஞ்சிடும், டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ லேட்டர் தான் இதெல்லாம் இந்த ஜாவா லாங்குவேஜ் எல்லாம் வரும்போது தான் they were able to handle the exception. ஸோ இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் எக்ஸெப்ஷன் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு them. ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னால கிராஷ் ஆயிரும். ஸோ யூசர் ட்ரிவன் எக்ஸெப்ஷன் இன்டரப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண முடியாம இருந்ததை they later as days goes by இப்பெல்லாம் recent timesல every exception is being handled. So most of the நமக்கு சிஸ்டம்க்கு நம்ம ஒரு யூசருக்கு ஒரு ப்ரோக்ராமை கொடுக்கும் போது நம்மளுடைய ப்ரோக்ராம் கிராஷ் ஆயிட்டு அவங்க கொடுக்குற இன்புட்ல அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் a failure for the programmer. So that has to be taken care. சரியா? So இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமே இன்டரப்ட் ட்ரிவன் தான். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிரிண்டர் வேணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணு இந்த டாக்குமெண்ட்டை, எனக்கு இந்த கால்குலேஷனை பண்ணு. ஸோ ஆல் ஆர் இன்டரப்ட் ட்ரிவன். we are asking the operating system is lying down there doing jobs for us. ஸோ நிறைய ஜாப்ஸை இன்டரப்ட் ட்ரிவனா அது என்ன செஞ்சுட்டே இருக்கு, போயிட்டே இருக்குது. சரியா? அண்ட் தென் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டோரிங் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் கவுண்டர் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல உண்டு. நிறைய ரெஜிஸ்டர்ஸ் உண்டு. ரெஜிஸ்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட். சரியா? ஃபாஸ்டஸ்ட் மெமரி வந்து என்னதுதான் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அதனால நிறைய நம்ம ரெஜிஸ்டர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுக்குனால நான் ஒரு 1000 ரெஜிஸ்டர் வச்சுக்கிட முடியுமா? யூஸ்வலா எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும் நம்ம கம்ப்யூட்டர்ல? So I really miss seeing your faces, children. இங்கிலீஷ் பார்த்து நடத்தும் போதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் when I have been teaching with you. நீங்க பதிலே காணுமே. How many registers can be there? ஒரு 32 registers இருக்கலாம். சரியா? ஒரு 64 registers இருக்கலாம். அவ்வளவுதான். ரேம் மாதிரிதான் 8 GB ரேம் தான் வைக்க முடியும். ஆனா ஹார்ட் டிஸ்க் 1 TB வைக்கலாம், 4 TB வைக்கலாம். ஆனா அதுக்காக ரேம் அவ்வளவு பெருசா வைக்க முடியாது. ஏன்னா மெமரி ஃபாஸ்டாக அதோடைய காஸ்ட் பெர் பிட் வந்து என்ன செஞ்சிடும், அதிகரிச்சிடும். அதனால நம்ம ரெஜிஸ்டர்ஸ் கம்மியா தான் வச்சிருப்போம். இந்த ஸ்டோரிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். இது நம்ம ஃபாஸ்டா
ப்ராசஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது கூட ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர்? கேன் எனிஒன் டெல்? வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர்? வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர்? அதாவது கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஆர்கிடெக்சர்லாம் எடுக்கும்போது ப்ரோக்ராம் கவுண்டர்னே கூவி கூவி இந்த ஏதாவது ஜாமான் விற்பாங்கல்ல அந்த மாதிரி கூட நான் சொல்லியிருப்பேன். ப்ரோக்ராம் கவுண்டர். அதனால நீங்க எஸ்கேப்லாம் ஆக முடியாது. 2 கிளாஸும் என்கிட்ட படிச்சிருக்கீங்க. அப்படிதானா? Instruction pointer, good. Where does it point to? That's very important. Where does it point to? Processor, no. Memory, very good. Fetches the next instruction. So it fetches the next instruction illa, it points to the address of the next instruction to be executed. சரியா? It points to the address of the next instruction to be executed. புரியுதா? அடுத்தது நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண வேணும் அதோடைய அட்ரஸ் என் கையில இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் கவுண்டர்ங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கீவேர்டு நம்மளுடைய கம்ப்யூட்டர் இதுல. சோ அதுலதான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் என்ன எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். பைப் லைனிங்ல அடுத்தது போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள திடீர்னு ஒரு ஜம்ப் வரும். சோ இது அவ்வளோத்தையும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த பக்கம் என்ன செய்யும் போகும். ஸோ தட் இஸ் ஹவ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேண்டில்ஸ் தீஸ் திங்ஸ். ஸோ தட் ஹாஸ் டு பி டேக்கன் கேர். சரியா? சோ இந்த இதுல இந்த இன்டரப்ட் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட் இருக்கு. ஒன்னு வந்து போலிங், இன்னொன்னு வந்து வெக்டார் இன்டரப்ட் சிஸ்டம்ஸ். சரியா? சோ போலிங் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு நம்பர் மாதிரி. ஸோ ஐ வாண்ட் திஸ் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஹூ ஹாஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து என்ன செஞ்சிடும் பேரும். வெக்டார்டுனா it will be in an ordered fashion. Okay? So adula நம்ம இப்ப ரொம்ப டீடைல்டா போல, that will be in detail, will be handling in others. So interrupt timeline, this is not needed. Okay. இப்போ ஒரு ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? ஒரு ஐஓ ஒரு இன்புட் கேரக்டர் நம்ம உள்ளுக்கு கொடுக்குறோமோ அல்லது இன்புட் சென்டென்ஸ் உள்ளுக்கு போகுதோ அல்லது ஒரு பிரிண்ட் கொடுக்குறோமோ அப்படிங்கும் போது wait instruction, that is first it will be idles the CPU until the next interrupt. அப்படியே என்ன செஞ்சிரும் CPU உடைய இத அப்படியே அந்த இடத்துல பண்ணிட்டு it will go into a wait loop. so memory access அது வரைக்கும் என்ன செய்யாது பண்ணாது. so ஒவ்வொரு டைமும் ஒரு IO request outstanding at a time வச்சுட்டு it will start the IO processing. ஒன்னொன்னா outstandingல வச்சுக்கிட்டு it will start IO processing. ஆனா IO processing நடக்கும்போது simultaneously it can do other works also. அதுக்கு என்ன அது what is that mechanism? மேம் டெஃபினிஷன் போட்டுக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய கவுண்டர் இன்க்ரீசஸ் பை 1. தட் இஸ் when we say PC is equal to PC plus 1, எத்தனை பைட்ஸ் ஸ்கிப் ஆகும்? anybody can tell? PC equal to PC plus 1 னா எத்தனை பைட் போகும்? How many bytes? Come on children. PC equal to PC plus 4 மாதிரி ஆயிரும். சரியா? 4 bytes என்ன செய்யும் போகும். It is like a word. 32 bit, 64 bit அப்படிதான் இருக்குது. So 32 bit அப்படிங்கும் போது it will have 8 into 4. So that will be 4 bytes there. So 4 bytes என்ன செய்யும் ஸ்கிப் ஆயிட்டே வரும் ஒவ்வொரு அட்ரஸும். சரியா? So PC is equal to PC plus 1 அப்படின்னு மீன் பண்றோம்னா 4 byte ஸ்கிப் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். That is an important point that you have to note. சரியா? And then இப்போ IO கம்ப்ளீஷன் ஆகும்போது இப்போ ஒரு IO ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா that is a system call. இப்போ வந்து சிஸ்டம் கால்ல யார் சிஸ்டம் கால்ஸ் will be handled by whom? முன்னால ஒரு கீவேர்ட் சொன்னேன், நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல அந்த ஃபீச்சர் மாறலாம், இது மாறலாம், அது மாறலாம், ஆனா இது மட்டும் மாறாமலே இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். வாட் இஸ் தட்?
வெரி குட் லிங்க ஜோதி, லட்சுமி, அனிதா, வெரி குட். கர்னல். சரியா? அந்த சிஸ்டம் கால்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது யாருதான்னா it will be the kernel. So and also it will have a device status table. Device status table என்ன? என்கிட்ட நிறைய டிவைசஸ் இருக்கு. இப்ப நீங்க கூட நிறைய டிவைசஸ் வச்சிருப்பீங்க. உங்ககிட்ட நிறைய இந்த டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் இதுல நான் அதை பார்ப்பேன், இந்த லேப்டாப்ல இது பார்ப்பேன், இது வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன். யூ ஹேவ் அ ஸ்டேட்டஸ். சிமிலர்லி தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேஸ் அ ஸ்டேட்டஸ் டேபிள் தட் சேஸ் இப்ப இது ப்ராசஸிங்ல இருக்கா, இது ஐடில்ல இருக்கா, ஹவு மெனி ஜாப்ஸ் ஆர் தேர் இன் த கியூ அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸையும் அந்த டிவைஸ் ஸ்டேட்டஸ் டேபிள் வில் பி மெயின்டைனிங். ஸோ இந்த ஐஓ டிவைசஸ் டேபிள இட் வில் பி மெயின்டைனிங். அந்த டேபிள் என்ட்ரியை வச்சு அதோடைய இன்டரப்ட் வந்து என்ன செய்யும், கால் பண்ணும். இப்ப this is a very important some storage definitions this just I took and put over here. இப்போ இந்த ஸ்லைடுக்கு வர்றதுக்கு முன்னால I want to know the kilobyte, megabyte, gigabyte, terabyte, petabyte இந்த இது எல்லாமே are you all clear with that? கிலோபைட் அப்படின்னா 1024 bytes. 1000 bytes கிடையாது, 1024 bytes. Why is it 1024 bytes? Two power 10, very good. Kadri Chandrabalan, very good. 2 power 10. So 2 power 10 is this one. So megabyte will be 2 power 1024 squared ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1024 அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுத்தோம். 1024 bytesனா என்ன அர்த்தமா? 1024 squaredனா 2 to the power 10 into 2 to the power 10 ன்னு அர்த்தம். அது எத்தனை? 2 to the power 20. So 2 to the power 20 is what? Megabyte. And 2 to the power 30 is, that is 2 to the power 10 into 2 to the power 10 into 2 to the power 10 is your gigabyte. It goes on like that. So இந்த PPT அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நீங்க அதுல பாத்துக்கிடலாம். You can always, you know, one moment ma. Okay, sorry for the interruption ma. Okay, so அந்த பைட்ஸ் உடைய இது நமக்கு இந்த இதுல தெரியணும். சோ அதை ஒண்ணு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்மளுடைய மெயின் மெமரியில இட் இஸ் அ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. And they have said it is a volatile memory. What is a volatile memory? Volatile, அந்த வார்த்தை என்னதை உனக்கு இண்டிகேட் பண்ணுது? Which stores for a temporary time, like a catch. Okay. Main memory. Okay. So main memory is a temporary memory and it is a volatile memory. Volatile memory na power போச்சுனா எல்லாமே போச்சு. சரியா? The contents are there in the memory as long as the power is there. Otherwise நீ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டே இருப்ப, திடீர்னு கரண்ட் போயிட்டு ஐயோ சேவ் பண்ணலையே அப்படி சொல்லுவ இல்லையா? அங்கதான் நம்மளுடைய volatile மெமரியோடைய கான்செப்ட் இருக்குது. So what is a non volatile memory? நம்மட்ட உனக்கு தெரிஞ்ச non volatile memory என்ன? hard disk, very good. Read only memory. So hard disk is எது சேஞ்ச் ஆகாதோ அதோடைய கண்டென்ட்ஸ் அப்படியே இருக்குமோ அது ரெண்டும் it is called as a non volatile memory. Very good. So Karthik and Kiran, very good. So read only memory-ஆ இருக்கலாம், அதுலயும் கண்டென்ட்ஸ் மாறாது. ஹார்ட் டிஸ்க்லயும் நம்ம கண்டென்ட்ஸ் வந்து என்ன செய்வோம், ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கரண்ட் போயிட்டுனாலும் என்ன செய்யாது, மாறாது. இன்னைக்கு நீ ஒரு பாட்டு அல்லது உன் போட்டோஸை சேவ் பண்ணி வச்சிருக்க, காலையில நீ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வரும்போது அதெல்லாம் காணாம போயிட்டுன்னா that won't be correct இல்லையா? So that should be a non-volatile memory. So hard disk வந்து நமக்கு non-volatile memory. So primary memory is a random access volatile memory and secondary storage is a non-volatile memory. அப்புறம் hard disk எப்படி இருக்கும் உங்களுக்கு? ட்ராக்ஸ். ஸோ இது பேசிக்கா படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் அப்படி ஒரு சின்ன ரீகலெக்ஷன் தான். ட்ராக்ஸ் இருக்கும், செக்டார்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்பிண்டில் இருக்கும். அந்த ஸ்பிண்டில் இருந்து நிறைய டிஸ்க்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு பிளாட்டரா அடுக்கி வச்சிருக்கும், அப்படிதானா?
ஸோ எ டிஸ்க் கண்ட்ரோலர் வில் கண்ட்ரோல் எந்த டிஸ்க்ல எந்த ட்ராக்ல எந்த செக்டார்ல நம்ம இது இருக்கு அப்படிங்கிறது என்ன செய்யணும் தெரியணும் சரியா. ஸோ தட் வில் பி டேக்கன் கேர் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ தட் வில் பி டேக்கன் கேர். And then there are some solid state disk faster than hard disk, non-volatile, and various technologies becoming very popular. ஆமா solid state disks அப்படிங்கிறது இப்போ பாப்புலரா வர்ற டிஸ்க். இப்போ எக்ஸாம்பிள் அதாவது ஒரு ஜூலைல ஒரு லேப்டாப் வாங்கணும், அந்த லேப்டாப்ல சாலிட் ஸ்டேட் இது they didn't have solid state disk. ஸோ அது நம்மளுடைய ஓஎஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு it will be taking some few minutes 2-3 minutes எடுத்து தான் அந்த ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா செகண்ட் நாங்க ஒரு லேப்டாப் ஒரு டிசம்பர்ல வாங்குறோம், நவம்பர் டிசம்பர்ல வாங்கும்போது சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் வந்துட்டு லாஸ்ட் டிசம்பர். ஸோ அந்த சாலிட் ஸ்டேட் டிவைசஸ்ல வரும்போது இஸ் ஜஸ்ட் கவுண்டிங் 10 1 2 3 4 அப்படின்னு 10 கவுண்ட் பண்றான், அவ்வளவுதான் நம்மளுடைய ஸ்கிரீன் வந்துருது. நம்ம தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். ஏன்னா எப்பவுமே நமக்கு எதுவுமே என்ன வேணும், ஃபாஸ்டரா வேணும். நம்ம the world is revolving around a ஃபாஸ்டர் திங், சீக்கிரம் வேணும், டக்குன்னு வந்துடணும், நெட்டு சுத்திடக்கூடாது. அப்போ நம்ம எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், எதனாலும் சொல்லிடுவோம் நம்ம ஐயோ இது சுத்து. இப்ப அதாவது நமக்கு கேம் விளையாடும்போது சுத்துறதை பத்தி தான் நம்ம கவலைப்படுவோம், நம்ம லெசன் நடக்கும்போது சுத்துச்சுன்னா நல்ல வேலை சுத்துது அப்படின்னு நினைச்சிருவோம். அப்படிதானா? So many times we think like that. But இது எல்லாமே எதர் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கு, டெக்னாலஜி டுவர்ட்ஸ் தான். ஃபாஸ்டர் ஃபாஸ்டர், we want it more faster. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டர் ஸ்பீடா நாளைக்கு இல்ல, இன்னும் 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய டெக்னாலஜி வருது, நம்ம எல்லாம் அவுடேட் ஆயிரும். அதாவது ஒரு 6 months, ஜான்வரியில ஒரு லேப்டாப், ஒரு ஜூன்ல ஒரு லேப்டாப், டிசம்பர்ல ஒரு லேப்டாப், 3 லேப்டாப்புக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். ஒரு 6 மாசத்துல டெக்னாலஜி இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேண்ட்லிங் திங்ஸ் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அந்த லெவலுக்கு டெக்னாலஜி நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கு, ஃபாஸ்டரா போயிட்டே இருக்கு. அண்ட் தென் ஸ்பீட், காஸ்ட் அண்ட் வாலட்டிலிட்டி. ஸ்பீட் அண்ட் காஸ்ட் தட் யூ ஹேவ் டு டேக் கேர். ஸோ ஸ்பீட் அண்ட் காஸ்ட், நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பீடா இருக்கணும், கிராஃபிக் அடாப்டர் இருக்கணும், அப்படிதான் பார்த்து வாங்குவோம். ஆனா நம்மளுடைய ப்ரோக்ராமிங்க்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்து வாங்குற ஸ்டேஜ்ல நம்ம லேப்டாப் வாங்கும் போது இருந்திருக்க மாட்டோம். ஒருவேளை வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தோம்னா அப்போ யோசிச்சிருப்பேன், எனக்கு என் வேலைக்கு யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். ஆனா இப்போ வாங்கும்போது நம்ம கேம் விளையாடுறதுக்கும் நம்மளுடைய மூவிஸ் பாக்குறதுக்கும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். பட் இங்கே நம்மளுடைய இதுல ஸ்பீட் வந்து எவ்வளவு, ஸ்பீட் அதிகரிக்க அதிகரிக்க கெப்பாசிட்டி வந்து என்ன செஞ்சுட்டே வரும், காஸ்ட் பர் பிட் இஸ் பிகமிங் லெஸர் அண்ட் லெஸ். ஸோ அதுக்கு ஹை ஆயிட்டே போகும், காஸ்ட் ஜாஸ்தியாகும், சைஸ் கம்மியாகும். சரியா? சோ செகண்டரி ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசா இருக்கு, அதோட அதுக்கு அடுத்தது என்னதான் வருது, நம்மளுடைய ரேண்டம் ஆக்சஸ் மெமரி வருது. அந்த மெயின் மெமரிக்கு அடுத்தது என்ன வரும், மெமரி ஹையரார்கி சொல்லு, அதுக்கு அடுத்தது என்ன வரும், ரேம்க்கு அடுத்தது செகண்டரி ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க், அதுக்கு அடுத்தது நேரா ரேம் வருது, ரேம்க்கு அடுத்தது என்ன வரும், கேட்ச் மெமரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, cache memory will be there, flash memory will be there. So and the cache memory, what is the purpose of the cache memory? cache memory na enna, cache enna, ஒரு geographical locationல cache என்ன செய்யும், ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ், ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜா நீர்த்தேக்கம் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு சின்ன இது யூசேஜுக்கு, ஃபாஸ்டா நான் தண்ணி எடுத்துக்கலாம்ல, அதே மாதிரி. ஸோ ஃபாஸ்டா நான் ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். நான் தேடுறத ஒரு பெரிய ஒரு ஏரியால போய் தேடாம இந்த சின்ன இடத்துல தேடி என் டேட்டா இருக்கான்னு பாக்கேன். இங்க இல்லைன்னா மட்டும்தான் நான் மெயின் மெமரியில போய் தேடுவேன், மெயின் மெமரியில இல்லைன்னா மட்டும்தான் நான் செகண்டரி மெமரியில தேடுவேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த கேட்சுக்குள்ள யாரெல்லாம் இருப்பா, who will be there inside the cache? 2 பேர் இருப்பாங்க. Who are the 2 types of data residing in the cache? Come on children. Temporary storage, registers is different. அதாவது கேட்சுக்குள்ள உன் டெஸ்க்ல என்னது அடிக்கடி வச்சிருப்ப, இப்ப கடைசியா படிச்ச புஸ்தகத்தை வச்சிருப்ப, அல்லது அடிக்கடி படிக்கிற புஸ்தகத்தை வச்சிருப்ப, அப்படிதானே? அடிக்கடி யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் டேபிள்ல இருக்கும், அல்லனா ரீசெண்டா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் உன் டேபிள்ல இருக்கும். frequently used and recently used. சரியா? frequently used and recently used. இப்பதான் யூஸ் பண்ணேன்,
திருப்பி நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், கேட்ச்குள்ள வச்சுக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்னா இது அடிக்கடி நான் எடுத்துட்டே இருக்கேனே, அப்ப இது என் டேபிள்ல இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன்ல, அது மாதிரி நான் அதை கேட்ச்குள்ளேயே வச்சுக்கிடுவேன். ஒவ்வொரு டைம் ஒரு கவுண்டர் போட்டு வச்சிருப்பேன். அப்ப இதை 10 நேரம் எடுத்திருக்கேன், அப்ப கண்டிப்பா திருப்பி 11வது நேரம் நான் இந்த டேட்டாவை கேட்கறதுக்கு 100% சான்சஸ் ஆர் தேர். So I just keep it inside the cache. So that is another thing. சரியா? And then catching is another one. Then device driver. So drivers நமக்கு வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு டிரைவர் இருக்கும். அதை ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்ப பாருங்க, நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹைரார்கியை பாருங்க. நம்ம சொல்லிட்டு வந்ததுல மேக்னெட்டிக் டேப்ஸ் கீழே, டேப்ஸ் அப்படிதானா, அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் டிஸ்க், சிடி டிவிடி அதெல்லாம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க், அப்புறம் சாலிட் ஸ்டேட் டிஸ்க், அதுக்கடுத்து மெயின் மெமரி, கேட்ச், ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இப்பதான் இந்த சாலிட் ஸ்டேட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க்கும் மெயின் மெமரிக்கும் இடையில என்ன செஞ்சிருக்கு, இன்சர்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னால இது இன்சர்ட் ஆனது இல்ல, இப்பதான் இது என்ன செஞ்சிருக்கு, இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ மெயின் மெமரிக்கும் இடையில சாலிட் ஸ்டேட் டிஸ்க், மெயின் மெமரி, கேட்ச், ரெஜிஸ்டர்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட் யாரு? Who is the fastest from this? PPT-ல இப்ப பார்க்கும்போது யார் ஃபாஸ்டஸ்ட்? Registers. Very good, very good. Registers is the fastest. Who is the slowest? Who is the slowest? Tapes are the slowest. Very good, Mariselvi. And who is having a larger storage? Good, Arul Karthik. Mariselvi, Pradha, very good. Who is having a larger capacity? Magnetic tapes. Yes, magnetic tapes has the largest capacity. And அப்படியே பாத்திர வேண்டியதான். ரெஜிஸ்டர் கம்மியா இருக்கும், கேட்ச் கொஞ்சம் அதோட அதிகமா இருக்கும், மெயின் மெமரி ஜாஸ்தி, அதே மாதிரி தான் என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஹையரார்கி. சரியா? ஸோ கேட்ச் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட், ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஒரு ஃபாஸ்டா டேட்டாவை எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ ஐ செட் தட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் அதெல்லாம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேட்ச், recently used, frequently used. Program counter. Can anyone tell what's a program counter now? டக்கு டக்குன்னு வரணுமே. Points next instruction. Fetches next instruction இல்ல. It points to the address of the next instruction. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோ. Points to the address of the next instruction. Catchல யாரெல்லாம் இருப்பா? Who will be there inside the cache? Frequently used item and recently used item. சரியா? Frequently used item and recently used item. Okay. So that is inside the cache. So இந்த key terms எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் வச்சுதான் நமக்கு வந்து objective. Next one is the direct memory access structure. What is direct memory access? அதாவது anything will be going through the CPU only. ப்ராசஸர்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு இது ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அது மெமரிக்கு தூக்கிட்டு வந்து வச்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை மெமரிக்கு கொண்டு வர வைக்கும், அங்க வச்சு கால்குலேஷன்ஸ் நடக்கும், அந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ ஆல்வேஸ் there is a intervention of the processor all the time. ஸோ இப்போ இந்த ப்ராசஸர் எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்காரு. சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் எப்பவுமே பிஸியா இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல how do we get it? ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம், நமக்கு ஒரு இது சொல்லிடுவோம். இப்போ நிறைய இந்த லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா இப்போ என்கிட்ட நான் கிளாஸ் எடுப்பேன், ஆனா என்கிட்ட வந்து நோ டியூ சைன் வாங்க வரும்போது ஐ won't be available there. So I may say FAs can take care of that. அப்படி நான் என்ன சொல்றேன், நான் வேற யாருக்கும் அந்த பொறுப்பை என்ன செஞ்சிடறேன், கொடுத்துடுறேன். So like that, now instead of the CPU, now here the memory is given direct access to the IO devices. IO டிவைஸே ஸ்லோவா தான் ஆக்ட் பண்ணும். ஒரு பிரிண்டர் பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா நமக்கு வரும், ஒரு ஸ்கேனிங் பாருங்க அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணும். ஸோ இது எல்லாமே IO டிவைசஸே ரொம்ப ஸ்லோயர் ரேட்ல போகக்கூடியது. இந்த ஸ்லோயர் ரேட்ல போகக்கூடியது CPU டைமை டேக் கேர் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா மற்ற ப்ராசஸஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், ஸ்லோ ஆயிரும். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்றதுக்காக they found a mechanism where there will be a direct memory access between the IO devices and the memory. So IO device என்ன பண்ணும்னா அதுக்குள்ள ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கும், அந்த ப்ரோக்ராம் அதை மெமரிக்கு கொண்டு வந்து அதை எடுத்து என்ன செஞ்சிரும், அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிரும். ப்ராசஸருடைய இன்டர்வென்ஷனே இருக்காது. ஸோ தட் இஸ் யுவர் டைரக்ட் மெமரி ஆக்சஸ். வார்த்தையே என்ன சொல்லுது, DMA-னா டைரக்ட் மெமரி ஆக்சஸ். there is no intervention of the processor. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, there is no
intervention of the processor. So device controller அதை என்ன செஞ்சுக்கணும், டேக் கேர் பண்ணிக்கிறோம். அது இன்டரப்ட் பண்ணி பேய்க்கிடும். ஒன் மொமெண்ட்மா. Okay, Amma. Up to this clear? How is the class going on? Children, after a hectic day, you're sitting here, but no pain, no gain. Okay. Okay. Up to what I have told, are you able to understand? So that is your direct memory access. So let us go to a. So how a modern computer works. So modern computer எப்படி work பண்ணும் அப்படின்னு சொன்னா, modern computers have concepts called as threads. சரியா? What is a thread? Anybody can answer? Unit of work. Very good, very good. So it is a unit of work. ஒரு சின்ன கிரண், very good. So ஒரு சின்ன unit of work தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா thread அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ப்ராசஸ்க்குள்ள நிறைய குட்டி குட்டி யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்கலாம். இது எல்லாத்தையும் பிரிச்சு நம்ம தனித்தனியா ஒரு த்ரெட்ல எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபாஸ்டரா நம்ம ஒர்க் நடந்தோம். எப்படி இப்ப சில நேரம் நம்ம சிம்போசியம் ஒர்க் நடக்குது, குட்டி குட்டி ஒர்க்கா பிரிச்சிருவீங்க. நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பகுதியா ஒரு ஒர்க்கை பண்ணுவீங்க, நம்ம ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். தட் இஸ் லைக் எ த்ரெட். பட் நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஒரு இதுல குவிஸுக்குரியது பார்ப்பாங்க, அங்க ஒரு பார்ப்பாங்க, ஒவ்வொன்றும் அவங்கவுங்க ப்ராசஸை என்ன செஞ்சிருவாங்க, குட்டி குட்டியா டிவைட் பண்ணி. ஸோ த்ரெட், ஆல்வேஸ் தட் வேர்ட் யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் ஆஸ் அ கம்ப்யூட்டர் பர்சன். யூனிட் ஆஃப் எக்ஸிகியூஷன், ஒரு சின்ன யூனிட் ஆஃப் அது ஒரு சைக்கிள்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன யூனிட் ஆஃப் எக்ஸிகியூஷனை தான் த்ரெட் அப்படின்னு சொல்றோம். இந்த த்ரெட் கான்செப்ட் மல்டி த்ரெட்டிங், இஃப் யூ ஆர் வெரி ஃபெமிலியர் வித் மல்டி த்ரெட்டிங், யூ கேன் டூ ஒண்டர்ஸ் இன் ப்ரோக்ராமிங். மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் தெரிஞ்சுட்டுனா எதெல்லாம் த்ரெட்டை வச்சு நம்ம இந்த த்ரெட் அந்த த்ரெட் இதை வச்சு மல்டி த்ரெட்ஸ்ல நம்மளுடைய இதை ஹேண்டில் பண்ண முடியறது நமக்கு தெரிஞ்சுட்டுனா, ஸோ வி கேன் டூ வெரி குட் ப்ரோக்ராமிங். ஸோ பட் ஹவு டு ஹேண்டில் த த்ரெட்ஸ்? இந்த த்ரெட்ஸை வச்சுதான் நம்மளுடைய இப்போ உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாமே என்ன செய்யுது, ஒர்க் ஆகுது. இன்டரப்ட் இருக்கும், டேட்டா இருக்கும், இது இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிகியூஷன் சைக்கிள் இருக்கும், டேட்டா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே மெமரியில டேட்டா மட்டும் இருக்காது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும், டேட்டாவும் இருக்கும். ரெண்டுமே என்ன செய்யும், மெமரியில இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் we are going to see multi-processors. So what is multi-processor? So multi-processor, can anyone tell what is a multi-processor? Do you know any multi-processor we have today? சரியா? Yes ma'am, yes ma'am. அவங்க இந்த இதுக்கு ஆன்சர் போடட்டும். ஐ வில் ஜஸ்ட் டேக் 1-2 minutes break and come back ma'am.
மேம் எப்படி கண்டினியூ பண்ணவா? Yeah. Yes, ma'am. Yes, ma'am. Like you would like நான் ஒரு 5 minutes engage பண்ணாலும் engage பண்றேன் மேம். இல்ல ஓகே மேம், நான் கண்டினியூ பண்ணிடுறேன். அப்படி எனக்கு அப்புறம் நான் அந்த ப்ரிப்பேர் பண்ணது ஓரளவு அப்படி அந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் அப்படி கவர் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிரும். அப்புறம் ரவி சார் ஏதோ எண்ட்ல வருவேன்னு சொல்லிட்டு சொன்னாப்ல. ஓகே ஓகே சரி. ஓகே, so let's continue from where we left out. சரி, மல்டி ப்ராசஸர். So I think somebody has to யார் சொன்னா quad core. Yes, quad core first வந்து dual core தான் வந்துச்சு. So dual coreனா ரெண்டு ப்ராசஸர் ஒரே போர்ட்ல இருக்குது. So that is your dual core. Then quad core. So இந்த மாதிரி நிறைய குவாட்னா 4 ப்ராசஸர் ஒரே இதுல இருக்கு. So ஒரே போர்ட்ல 4 ப்ராசஸர் இருக்கும்போது what is the advantage? What is the advantage? What is the disadvantage? Advantage தான் ஜாஸ்தி. But what are the challenges there? OS is a system software. Yes, speed is an important factor. நிறைய ப்ராசஸர் இருக்கும்போது speed will be faster. Yes, Kiran, Pradap, very good. So அது ஸ்பீடா இருக்கும், ஃபாஸ்டரா இருக்கும். எஸ், காஸ்ட்லியரா இருக்கும். கார்த்திக், வெரி குட். காஸ்ட்லியரா இருக்கும். தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். அண்ட் தென் இந்த ஓஎஸ் உடைய பகுதியில நின்னு பாருங்க. Stand on the side of OS and see what is challenging for this OS when there are multiple processes. What will be challenging? More than one work will be going on. Very good, kid. So more than one work will be going on. அப்போ difficult to manage. ஆமா, அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, this has to now see that every instruction that is running on another processor has to be distinctly different. ஒன்னு என்ன பண்ணணும், இந்த ஜாப ப்ராசஸர் 1 செய்ய போகுது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எல்லாத்தையும் ப்ராசஸ் 2 பண்ண போகுது. இப்படி ஏதோ நான் பிரிச்சுக்கிறேன். இதெல்லாம் இது பண்ணும், இதெல்லாம் இது பண்ணும், ஐஓ இதெல்லாம் இது ஹேண்டில் பண்ணும், அப்படி ஏதோ ஒண்ணு. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஓஎஸ் திங்ஸ் ஆஃப் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ அது என்ன செய்யாது, 4 ப்ராசஸர் வச்சுக்கிட்டு ஒரே ப்ராசஸரை என்ன செய்யாது, வேலை செய்ய வைக்காது. இப்ப சில நேரம் நம்ம வீட்டுல பார்த்தோம்னா, நம்ம பிள்ளைங்க இருக்கும் போது நமக்கு எப்பவும் வேலை செய்யற பிள்ளைய தான் நம்ம என்ன செய்வோம், கூப்பிடுவோம். ஸோ என்னன்னா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இதை செஞ்சிடுறியா. ஸோ OS is not like that. So it will not do, that is, it will not be fair to one processor and unfair to another processor. It will try to manage the resources to the optimum as far as possible. அதால முடிஞ்ச லெவலுக்கு என்ன செய்யும், அதோடைய அல்காரிதம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணும். அந்த இதுலதான் என்ன ஆகும்னா, ரிசோர்ஸ் அலோகேஷன், இந்த இது இருக்குதா, இது கொடுக்க முடியுமா, இதுலதான் தான் இந்த பின்னால நமக்கு நம்ம ஒரு ரிசோர்ஸை கொடுத்துட்டோம்னா டெட்லாக் ஆயிருமா, இந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் லேட்டர் ஸ்டேஜ்ல வரும். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி டேக்கன் கேர். Now parallel system, they are also multi-processors. Parallel system, tightly coupled system. Tightly coupled system na they are dependent on one another. So அவங்க தனியா இண்டிபெண்டா, நான் ஒரு தனி ப்ராசஸர், நான் என் வேலையெல்லாம் செய்வேன், நான் எனக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது. He has to coordinate with the other processor. If it is having a data that is a global data, it has to update the global data as and when on the main memory and the cache if it is available. அதாவது இப்போ ஒரு டேட்டா எக்ஸ்ங்கிறது ஒரு குளோபல் வேரியபிளா இருந்துச்சுன்னா, அதை ப்ராசஸர் 1 2 யூஸ் பண்ணுதுன்னா, இந்த குளோபல் வேரியபிள கரெக்டா அப்டேட் பண்ணி வைக்க வேண்டிய கடமை 2 ப்ராசஸரையும் சேர்ந்தது. Why should it be correctly updated? ஏன் why should it be corrected? It because otherwise we will have inconsistent data. இல்லைன்னா டேட்டா இன்டெகிரிட்டி இல்லைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, டேட்டா கரெக்டா இல்ல. நான் 1000 ரூபாய் பேங்க்ல போடுறேன், ஆனா பேங்க் எனக்கு 500 ரூபாய் தான் காட்டுது அப்படின்னு சொன்னா, பரவாயில்லையே, பேங்க் நம்ம நல்ல பேங்கா வச்சிருக்கோமே அப்படின்னு நினைப்போமா. 1000 ரூபாய் போட்டப்போ 2000 ரூபாய் காட்டுச்சுன்னா வெரி குட் பேங்க் சொல்லுவோம். என்ன, பரவாயில்ல, நம்ம அமௌண்ட்டை டக்குன்னு டபுள் பண்ணுது அப்படின்னு. So data consistency and data integrity is very very important. So நம்ம வேரியபிள் குளோபல் வேரியபிள்னா கரெக்டா அந்த வேரியபிள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா அதுக்கு பிட்ஸ் வச்சிருக்கும், டர்ட்டி பிட்ஸ். அந்த மாதிரி பிட்ஸ் வச்சு it will try to update the cache, it will try to update the main memory. These things it will be doing on. சரியா? சரி. So இதுலயே மல்டி ப்ராசஸிங்லயே
மல்டி ப்ராசஸிங் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் த்ரூபுட். வாட் இஸ் த்ரூபுட்? இதெல்லாம் நம்மளுடைய கீ டேர்ம்ஸ், மறக்கவே கூடாது. டெக்னிக்கல் இதுல கீ டேர்ம்ஸ். Can I ask a previous question which I have asked earlier? What's the program counter? Answers போடு பார்க்கலாம். What is program counter? What are fetches address of the next instruction? Fetches சொல்லாதீங்க. It contains the address of the next instruction to be executed. Points the address next. Very good. அப்படி சொல்லுங்க. Catchல என்ன இருக்கும்? Recently used and very good Karnagaran. Frequently used. Very good. Very good. Very good ma. Frequently and recently used. இப்போ வா throughput na என்ன? What is a throughput? ಅಂದ್ರೆ கொஸ்டின் மாறிட்டு இப்ப ஆன்சர் த்ரூபுட்க்குரிய ஆன்சர் வரணும். வாட் இஸ் த்ரூபுட்? அமௌண்ட் ஆஃப் டேட்டா பாஸ்ட் இன் amount of data passed, partially correct. Amount of data passed or amount of work done in unit time. சரியா? என்ன யூனிட்டாவும் இருக்கலாம். சோ ஒரு யூனிட் டைம்ல நடந்த ஒரு ஒர்க்கை தான் நம்ம என்ன சொல்றோம்? த்ரூபுட். அப்போ அந்த த்ரூபுட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நான் முன்னால ஒரு மில்லி செகண்ட்ல 10 வேலை பார்த்திருப்பேன். மல்டி ப்ராசஸர் வச்ச உடனே 1 மில்லி செகண்ட்ல 30 வேலை பார்த்திருவேன். சரியா? மை த்ரூபுட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் இன் யூனிட் டைம். நான் எடுத்த யூனிட் டைமுக்கு இந்த சிஸ்டத்துல எவ்வளவு ஒரு ப்ராசஸர் வச்சிருக்கும் போது I did it in 30 millisecond, but when I have 4 processor I completed in 10 milliseconds. டைம் குறையணும், மாத்தி சொல்லிட்டேன். டைம் வந்து என்ன செய்யணும்? குறையணும். So that is the throughput. So throughput increases. Economy of scale. எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ப்ராசஸஸ் நம்ம பண்ண முடியுமோ அதை வந்து என்ன செஞ்சுக்கிடலாம்? ஸ்கேல் பண்ணிக்கிடலாம். ஸோ ஸ்கேலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த ஆர்கிடெக்சர் நவடேஸ். தென் ரிலையபிலிட்டி. டேட்டா ஷுட் பி ரிலையபிள். ரிலையபிள் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எந்த ஒரு டேட்டா எடுத்தாலுமே நமக்கு ரிலையபிலிட்டி தேவை. ஸோ அதர்வைஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ரிலையபிலிட்டி இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் க்ரூஷியல் டேட்டா. இப்போ சும்மா ஒரு ஹாய் கார்த்திக் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் வந்து ஹை கார்த்திக்னு போட்டதுல ஏதோ ஒரு கே மிஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா இன்டெகிரிட்டி இல்ல, ஐ டோன்ட் கேர். பட் நான் போடுறதுல 1000 ரூபாய் போடுற இடத்துல அது 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா அங்க டேட்டா இன்டெகிரிட்டி இல்ல. சரியா? சோ ஃபார் க்ரூஷியல் டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் டேட்டா கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேமா? தென் அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ப்ராசஸரும் தனித்தனி ப்ராசஸ பண்ணும். சிமெட்ரிக்னா எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ராசஸ பண்ணுவோம். சிமெட்ரிக், சிங்க்ரனஸ் இது எல்லாமே அட் த சேம் டைம். சிங்க்ரனஸ், சிமெட்ரிக் அதெல்லாம் என்ன மீன் பண்ணும்? அட் த சேம் டைம் அப்படின்னு அர்த்தம். சோ அசிமெட்ரிக் அப்படின்னு சொன்னா சேம் டைம் இல்ல, அவங்கவுங்க தனித்தனியா வேலை செஞ்சுக்குவாங்க. இப்ப சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போறாங்க அப்படி அர்த்தம். தெரியுமா? ஸோ சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் ஆர்கிடெக்சர் பாரு, ஒரு மெமரி இருக்கும், அந்தந்த சிபியூக்கு தனியா ரெஜிஸ்டர் கேட்ச் இருக்கும். கேட்சும் ரெஜிஸ்டரும் எப்படி வச்சிருக்காங்க? தனியா வச்சிருக்காங்க. அப்படியே மெமரி வச்சு காமன் மெமரி இருக்கும். ஸோ கேட்ச்ல அவங்கவுங்க யூஸ் பண்ற டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை ஒரு ஆஃப்டர் சம் டைம் they will refresh the memory and எந்த டேட்டாலாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அதை மெயின் மெமரியில அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கேட்ச்ல இருக்கு. ஒரு 2 minutes கழிச்சு அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5 மாறிட்டுன்னா அது அந்த ரிஃப்ரெஷிங் டைம்ல அதை எடுத்து என்ன செய்யும்? இட் வில் ரைட் பேக். இது எல்லாத்தையுமே யார் தான் ஹேண்டில் பண்ணுவா? the operating system handles. நான் வந்து 2 minutes சொல்றேன். it won't be happening in minutes, it will be happening in milliseconds. so ஏன்னா அப்பதான் நம்மளுடைய டேட்டா வந்து என்ன செஞ்சிருக்கும்? கன்சிஸ்டன்ஸா இருக்கும். நான் 2 minutes கழிச்சு பாக்குறதுக்கு முன்னால நான் இடையில ஒரு 1 minuteல எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய டேட்டா கரெக்டா இருக்காது. so that will be taken care here. This is a dual core design. ரெண்டு processor at the same time ஒரு chipல இருக்கு. That is a dual core. Then there is another processor called as clustered systems. சரியா? So இத வந்து storage area network அப்படின்னு சொல்லுவாங்க. So இதுல வந்து clusterனாலே what is the meaning of cluster? Tell me. clusterனா என்ன?
குரூப் நிறைய கிளஸ்டர், ஒரு குரூப் ஆஃப் திங், a cluster of things அப்படின்னு சொல்லும் போது, so ஒரு குரூப் வெரி குட். ஸோ அந்த குரூப் ஆஃப் அக்குமுலேஷன் தட்ஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ அந்த நிறைய ப்ராசஸரை சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு குவாட் ஆக்டட் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இஃப் ஐ எம் ஹேவிங் 100 ப்ராசஸஸ் டுகெதர் தென் இட் பிகம்ஸ் அ கிளஸ்டர். ஸோ அந்த இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல நமக்கு நடக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் நம்ம இப்ப டச் பண்ணல. டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் இஸ் த சிஸ்டம் that we are going through now. நம்ம இப்போ undergo பண்ணிட்டு இருக்கிறது என்னது? டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். தட் இஸ் when I am connecting to your computer or when I am doing something, நீ இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புற அல்லது இந்த chat boxல ஒரு மெசேஜ் போடுற, but do you know what operating system I am using? Do you know? Windows. That is a guess. சரியா? We won't know. Do I know for all the 35 people what operating system they are using? I don't know, but still I'm communicating with you. Okay? And I don't know what kind of device you have. I don't know what kind of operating system you have. Still I communicate with all of you through the internet. So this is a distributed system. சரியா? நம்மளுடைய கேம்ஸ், வேர்ல்டு வைட் வெப், இன்டர்நெட், இன்ட்ராநெட் இது எல்லாமே தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். அதாவது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுது. யூ டோன்ட் நோ வாட் தி அதர். காலையிலே எந்திரிச்சு ஒரு வாட்ஸ்அப்ல உன் ஃப்ரெண்டுக்கு குட் மார்னிங் அனுப்பும் போது, அவன் இந்த மொபைல் தான் வச்சிருப்பான் அப்படிங்கிறது, இந்த மொபைல் மாத்தினா அது எனக்கு தெரிஞ்சுட்டே அப்படின்னு உனக்கு தெரியுமா? அவன் மொபைல் மாத்தினது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கா அவன் சொல்லலைன்னா, இல்லையா? வி won't know what device he has. We won't know what type of OS he has. So அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் என்வாயர்மெண்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் என்வாயர்மெண்ட் பத்தி நம்மளுடைய டாபிக் இப்ப கிடையாது. So we are not going into, but clustered systems, the storage area networkல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்கனெக்ட் ஆயிருக்கும். அதைத்தான் கிளஸ்டர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இது வரைக்கும் ஓகே தானாமா? Am I going at a correct speed? Children, students? Okay, thank you ma. So now we are going to see whether we are going to have multi-programming or time sharing. So multi-programming, batch system, multi-programs together, multiple nale naraya. So multi-programming அப்படின்னு சொல்லணும்னா batch system. Have you heard about an autoexec.batch file? How many of you have heard of it? Anybody knows about the autoexec.batch? No, it's not a virus file. It is a batch file. அதாவது .bat அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸுக்கு பேரு batch. It will have a series of commands that can be executed at one click. ஸோ ஒரு நிறைய கமாண்ட்ஸ் அட் த சேம் டைம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது, பார்த்து செட் பண்ண வேண்டியது, இதெல்லாம் நம்ம இனிஷியலா நம்ம வர்றதுக்கு autoexec.bat ஒரு ஃபைல் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கும். அது இனிஷியலா என்ன செய்யும்னா, அது ஸ்டார்ட் ஆகும் போது அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகி வரும்போது அந்த ஃபைல் இட் இஸ் ஹேவிங் a group of programs together inside that. அதே மாதிரி இப்போ ஒரு நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, I can keep it in a batch file. I will execute the batch file and this batch file has to be executed at I will schedule the batch file to be executed at every day 9 o'clock and it will take a backup of my system. So this is இதுதான் எப்படி இந்த batch files உடைய கான்செப்ட். ஸோ இந்த இதுல மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் சிஸ்டம் நிறைய ஜாப்ஸ் எடுத்துக்கணும், கோட் டேட்டா எல்லாமே எடுத்து டோட்டல் ஜாப்ஸும் மெமரியில இருக்கும். ஒவ்வொரு ஜாபா எடுத்து ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ணும். மல்டி ப்ரோக்ராமிங் ஷெட்யூலிங் இதைத்தான் நீங்க CPU ஷெட்யூலிங்ல பார்ப்பீங்க. வந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் இல்லையா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து. ஸோ தட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் வந்துச்சோ அந்த ப்ராசஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு நம்மளுடைய எந்த கவுண்டர்ல நம்ம நின்னாலும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அல்லனா ஷார்ட்டஸ்டா இப்போ ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறீங்க, நீங்க ஒரே ஒரு ரெண்டு சாக்லேட்டை கையில வச்சுட்டு வருவீங்க. உங்க முன்னால ஒருத்தவங்க பெரிய ட்ராலி நிறைய திங்ஸ் வச்சுட்டு நிக்கும் போது உங்களுக்கு மனசு பயங்கர சந்தோஷமா இருக்கும், அப்படிதானா இல்லையா? ஐயோ இது அவ்வளோத்தையும் போடுறதுக்குள்ள ஐயோ நம்ம என்ன சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஏன் இதுக்கு ரெண்டு திங்ஸ் தான் இருக்கு, தயவுசெய்து போட்டுருங்களேன் சொல்லுவோம். தட் இஸ் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஷார்டஸ்ட் ஜாபை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அவங்க கடைக்காரனே சில நேரம் சொல்லுவான், அவங்க இந்த 2 ஐட்டம் தான் வச்சிருக்காங்க, இதை போட்டுட்டோமா உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ தட் இஸ் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம பார்க்கலாம், நம்ம சிஸ்டத்துல அரைவ் ஆயிருக்கிறதுல யார் ஷார்ட்டரா இருக்காங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் தெர் இஸ் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங். ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல நீங்க நிறைய பேர் கியூல நின்னுட்டே இருப்பீங்க, பிரின்சிபால்ட்ட சைன் வாங்க ரூம் முன்னால நின்னுட்டே இருப்பீங்க. டக்குன்னு ஒரு ஹெச்ஓடி வருவாங்க அல்லது ஒரு டீச்சர் வருவாங்க, கொஞ்சம் தள்ளுப்பா அப்படி சொல்லிட்டு உள்ளுக்கு போயிருவாங்க. தட் இஸ் ப்ரையாரிட்டி. அவங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு, அவங்க உள்ளுக்கு போயிட்டாங்க. அல்ல ஹெச்ஓடி ரூம்லயே எடுத்துக்கோ, நீ ரொம்ப நேரமா லீவ் லெட்டர் வச்சுட்டே நின்னுட்டே இருப்ப, ஆனா அதுக்குள்ள ஒரு டீச்சர் வருவாங்க, அங்க போய் உள்ள உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க, நமக்கு என்ன செய்யனே தெரியாது. That becomes the priority. So priority வச்சு schedule பண்ணலாம். So highest priority will be given. எந்த டைம் வந்தாலும் அந்த ப்ராசஸ்க்கு ஹையஸ்ட் தான் அந்த priority. So அவங்க எப்ப வந்தாலும் அந்த ப்ராசஸ் வந்து என்ன செஞ்சுக்கிடலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடலாம். So that is one priority. Then there is round robin scheduling. இதெல்லாம் வேண்டாம்ப்பா, உனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்ச நேரம், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தாரேன், நீ ஒரு 1 மில்லி செகண்ட் யூஸ் பண்ணிக்கோ, நான் ஒரு 1 மில்லி செகண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், அல்லது நீ ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, நீ ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோ, அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்லைஸை கொடுத்து, ஒரு ஸ்லைஸ் ஆஃப் டைமை கொடுத்து, நமக்கு நம்ம நிறைய பேரை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த இதே, நிறைய டைமிங்கை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாம நம்ம கம்ப்யூட்டர் நமக்கே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ற ஷெட்யூலிங் தான் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். சரியா? சோ இந்த தான் ஷெட்யூலிங். நீங்க அங்க வந்து என்ன செய்வீங்க, யூ வில் பி சீயிங். சோ ஜாப்ஸ் இப்படி வந்து ஷெட்யூல் ஆகும். Then there is something called as time sharing system, that is multitasking. ஒரே டைம்ல நிறைய டாஸ்க் அட் அ டைம், மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க, மல்டி ப்ராசஸஸ். ஸோ இந்த எல்லா ப்ராசஸஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, they should not be dependent on each other. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. டிபெண்டன்சி இல்லாத மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடுவோம். ஸோ தட் இஸ் யுவர் டைம் ஷேரிங் சிஸ்டம். ஸோ சிபியூ ஷெட்யூலிங் இது எல்லாமே வரும். வர்ச்சுவல் மெமரி, ஸ்வாப்பிங். வாட் யூ மீன் பை ஸ்வாப்பிங்? ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் மெமரியில இருந்து செகண்டரிக்கு போகணும், செகண்டரியில இருந்து மெயின். இப்ப மெயின் மெமரி நிறைஞ்சிட்டு என்ன பண்ணலாம்? வாட் கேன் வி டூ? மெயின் மெமரி இஸ் ஃபுல், ஐ வாண்ட் டு பிரிங் எ பேஜ் இன். சோ நான் என்ன பண்ணுவேன், எங்க இருக்கிற ஏதாவது ஒரு பேஜை வெளியே எடுக்கணும். விச் பேஜ் வில் ஐ டேக், விச் பேஜ் ஐ ஷுட் டேக். சோ நான் என்ன செய்யறேன், இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அனுப்புறேன், பேஜிங் ஸ்ட்ராட்டஜி. லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட், LRU. இன்னொன்னு என்னது, ஆப்டிமம் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இன்னொன்னு உண்டுல ஆப்டிமலி ஷெட்யூலிங். கேன் எனிவன் டெல் தட்? ஆப்டிமல் யூஸ்டு. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்னா இதுக்குள்ள யார் தூரத்துல இருக்காங்களோ அவங்கள எடுத்துருவீங்க. அவங்க இது வரைக்கும் யூஸே பண்ணல அந்த நம்பர், நம்மகிட்ட இருக்கிற நம்பர்ல மெமரியில இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து பார்ப்போம், யார் தூரத்துல இருக்காங்களோ அவங்கள தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆப்டிமல்னா ரைட் சைட்ல தூரத்துல இருக்கிறவங்களை எடுத்து we will replace and go. சரியா? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா வரிசையை பார்த்துட்டே வருவோம், யார் மொத அடுத்தது நேரா அடுத்தது, ஃபர்ஸ்ட் மாதிரி அடுத்தது மாதிரி அடுத்தது அப்படி மாத்திட்டே வரும். So this is how the replacement strategy takes place. இந்த swapping swap outல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீ பார்க்கணும் அப்படிங்கிறன்னா, that is called as thrashing. thrashing அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஸ்வாப்பிங் ஸ்வாப் அவுட் வந்து நான் ஒரு பேஜை உள்ள கொண்டுட்டு வருவேன், கொண்டுட்டு வந்தோம்னா அந்த பேஜை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்குள்ள எனக்கு வேற ஒரு பேஜ் தேவைப்படும். சோ நான் என்ன பண்றேன், இன்னொரு பேஜை தூக்கி வெளியே போட்டுட்டு அடுத்து வேற பேஜை கொண்டு வரேன், அந்த பேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள வேற ஒரு பேஜ் தேவைப்படுது. சோ ஐ டூ திஸ் பேஜிங் பேஜ் அவுட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். சோ என் கம்ப்ளீட்டா என் சிஸ்டம் வந்து த்ராஷ் ஆகுது. சோ தட் இஸ் கால்ட் அஸ் த்ராஷிங். த்ராஷிங் இங்கிலீஷ்ல என்ன? நொறுக்கி தள்ளுறது, அப்படிதானே? த்ராஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு, அடிச்சு நொறுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணிட்டு அது திருப்பி அங்கேயும் இங்கேயும் போட்டு நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து என்ன செஞ்சுட்டு இட் இஸ் த்ராஷ். சோ தட் இஸ் கால்ட் அஸ் த்ராஷிங். சோ ஸ்வாப்பிங் ஸ்வாப் அவுட் அடிக்கடி நடந்தா that is called as thrashing. So அடிக்கடி very frequently if it happens it will collapse the system. அப்படியே சிஸ்டம் ஹேங் ஆயிரும். உடனே நம்ம என்ன செய்வோம், பவர் பட்டனை ஒண்ணு அமைக்கி அப்படியே ரீஸ்டார்ட் பண்ணுவோம், அல்லனா கண்ட்ரோல் ஆல் டெல்ல கொடுப்போம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுப்போம், எப்படியாவது சில ப்ராசஸை கில் பண்ண ட்ரை பண்ணுவோம். So then we will try to recover our system. So this is how it happens. So this is the memory layout for a multi-program system. You have operating system, then you have the jobs, job 1, job 2, job 3, job 4. எல்லா ஜாபும் ஒரே சைஸ்ல இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. சரியா?
So interrupts நான் already பேசிட்டேன். So I don't want to go there. Now this is another important concept. Dual mode operation. So ரெண்டு type of mode வந்து இருக்குது. One is a user mode and a kernel mode. இது ஒரு very important concept, that is the dual mode. User mode and kernel mode. So இதுக்கு ஒரு mode bit இருக்கும். சரியா? ஸோ மோட் பிட் வந்து செட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னோம்னா கர்னல் மோடுக்கு போயிடும். அதாவது யூசர் வந்து சொல்லுது எனக்கு ஒரு ஃபைலை எடுத்துத்தா அப்படின்னு கேட்டுச்சுன்னா இப்போ மோட் பிட் 1 செட் ஆகி கர்னலுக்குள்ள அந்த ப்ராசஸ் போயிடும். ஸோ அது ஒரு சிஸ்டம் காலா உள்ளுக்கு போய் அந்த ஃபைலை எடுத்து அதுக்கு ஒரு சப்ரொட்டீன் ரன் ஆயிருக்கும். கோ சர்ச் அந்த டைரக்டரியில இருந்து எடுத்து அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு திருப்பி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது மோட் பிட் திருப்பி பேக் டு 0 செட் பண்ணி யூசர் மோட்ல என்ன செஞ்சிடும் வந்துடும். ஸோ தேர் ஆர் 2 modes, that is the user mode and the kernel mode. ஸோ யூசர் மோட் வந்து என்ன செய்யணும், இந்த பாருங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே இருக்கிறது கர்னல் மோட், மேல இருக்கிறது யூசர் மோட். ஒரு யூசர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு சிஸ்டம் கால் வருது. ட்ராப் மோட் பிட்டை வந்து 0 செட் பண்ணி எக்ஸிக்யூட் த சிஸ்டம் கால். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது மோட் பிட்டை என்ன செய்யுது 1 இருக்குது. ஸோ யூசர் மோட்ல மோட் பிட் வந்து 1, கர்னல் மோட்ல மோட் பிட் 0. ஸோ எனி டைம் நம்ம ப்ராசஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும்னா கர்னல் மோட்ல இருக்கா யூசர் மோட்ல இருக்கா அப்படிங்கிறது மோட் பிட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். So this is another important concept in system calls. So எப்பெல்லாம் ஒரு system call வருதோ system call ஹேண்டில் பண்றது யாரு, the kernel. Kernel will be handling all the system call. So the next one is process management. இப்போ ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டை நம்ம அப்படி பார்த்துட்டு போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். Is it okay? Shall I continue? Yeah, now what is a process? What is a process? Thread na unit of execution அப்படின்னு சொன்னேன். What is a process? Your work, very good. A set of instruction, that's also very good. Set of instructions to be followed, very good. So ஒரு group of instructions, ஏதோ ஒரு group of things நம்ம ஃபாலோ பண்ண போறோம். A program in execution is a process. அதுக்கு முன்னால அதை ப்ராசஸ்ன்னு சொல்ல மாட்டோம். வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் அ ப்ரோக்ராம் இன் எக்ஸிகியூஷன். ஒரு ஒர்க்குன்னா நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நான் இதை இந்த ஒர்க்கை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அது ப்ராசஸா என்ன செய்யுது. ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க் வித்இன் த சிஸ்டம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பாசிவ் என்டிட்டி, ஆனா ப்ராசஸ் வந்து ஆக்டிவ் என்டிட்டி. ப்ரோக்ராம்ங்கிறது நீ சொல்ற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஒர்க். ஸோ இது எல்லாமே பாசிவ் என்டிட்டி. ஆனா அது எக்ஸிகியூஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டுனா அது ஆக்டிவ் என்டிட்டி ஆயிருது. ஸோ தட் பிகம்ஸ் அ ப்ராசஸ். சரியாமா? ஸோ ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு சிபியு தேவை, மெமரி தேவை, ஐஓ தேவை, ஃபைல்ஸ் தேவை, அப்புறம் டேட்டா இனிஷியலைசேஷன் தேவை. சரியா? ஸோ டேட்டா இனிஷியலைசேஷன் இஸ் நீடட். So process termination requires reclaim of any reusable resources. ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் கூட நம்ம எழுதும் போது இது ஒரு இம்பார்ட்டன்ட். அவங்க அந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ஒரு ப்ராசஸ்கே பாருங்க, இனிஷியலைசேஷன் என்ன, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, போகும்போது நீ என்னத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும், ஓப்பன் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணு, எடுத்த மெமரி எல்லாம் ரிலீஸ் பண்ணு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி டன். தட் இஸ் யூ ஹேவ் டு ரிலீஸ் ஆர் ரீக்ளைம். எதெல்லாம் கிளைம் பண்ணி வாங்கி வச்சியோ எனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ரீக்ளைம் பண்ணி என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். சரியா? ஸோ தட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். இதுலயே சிங்கிள் த்ரெட்டட் இருக்கு, மல்டி த்ரெட்டட் இருக்குது. சிங்கிள் த்ரெட்டட்னா ஒரே ஒரு ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் ஸ்பெசிஃபைங் லொகேஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸிக்யூட். ஸோ அது சீக்வன்ஷியலி ஒன் அட் அ டைமா அடுத்தடுத்த த்ரெட்ல அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சிங்கிள் த்ரெட். மல்டி த்ரெட்டட் அப்படின்னு சொன்னா இட் ஹாஸ் ஒன் ப்ரோக்ராம் கவுண்டர் பெர் த்ரெட். ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு ப்ரோக்ராம் கவுண்டர் வச்சிருக்கும். அந்தந்த த்ரெட் தனித்தனி எக்ஸிகியூஷன் சிஸ்டமா என்ன செஞ்சுட்டே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் வில் பி த thing. சரியா? Now tell me what is the difference between a thread and a process?
Thread is a unit of work, process is a programming execution. அந்த அத மறந்துடக்கூடாது, எக்ஸிகியூஷன்ல இருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. ஓகே, ஒன் மொமெண்ட். எங்க இருக்கு ஸ்கிரீன்? ஓகேயா? So single threaded and multi-threaded process. Next, process management activities la creating. Am I audible? Am I audible? Okay. Creating and deleting both user and system processes. அதாவது process management activities la user process, system process எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் ப்ராசஸஸ் பார்க்கணும். சஸ்பெண்டிங் அண்ட் ரெஸ்யூமிங் ப்ராசஸ்னா ஒரு ப்ராசஸை நிறுத்தி வைக்கிறோம், வேற வேலை போய் செய்யறோம், திருப்பி வந்து கண்டினியூ பண்றோம், ரெஸ்யூமிங் ப்ராசஸ். தென் ப்ரொவைடிங் மெக்கானிசம்ஸ் ஃபார் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன சொன்னேன்? வாட் யூ மீன் பை சிங்க்ரனைசேஷன்? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். Unity, coordinate, very good. Same at a time, very good. Merging at the same time, ஒரே நேரத்துல. சரியா? So and then providing mechanisms for process communication. Process communication என்ன? What do you mean by process communication? ஒவ்வொரு ப்ராசஸும் ஒரு ப்ரோக்ராம் இன்னொரு ப்ரோக்ராமோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இன் டுடேஸ் வேர்ல்ட் a program can communicate with another program, so that is called as program communication. So அந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் we'll be seeing in the process communication. Okay, and then deadlock handling. What do you mean by deadlock? Anybody? Unwanted waiting situation, very good. Halting the threads. Halting the threads சொல்ல முடியாது. A key requested which is already in use, very good. An error that cannot be removed. Okay. Deadlock அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 3 persons இருக்கேன், நான் I am asking a resource from A to A is asking a resource to B. B is asking a resource to C. ஆனா C வந்து நான் ஒரு ரிசோர்ஸ் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வெயிட் ஸ்டேட்ல இருக்கும், யாருமே வேலை செய்யாம யாராவது ஒருத்தர் லாக்க ரிலீஸ் பண்ணாதான் அடுத்தது வேலையே கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம டெட் லாக் அப்படின்னு சொல்றோம். டெட் லாக்னா என்ன? முடிஞ்சிச்சு, அதோட நமக்கு நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ டெட் லாக் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் வேர் we cannot move further. So and there should be some release of resources before we can continue. So இதைத்தான் டெட்லாக் சிச்சுவேஷன் சொல்றோம். இந்த டெட்லாக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு தான் ரிசோர்ஸ் அலோகேஷன் அல்காரிதம் ஒண்ணு கண்டுபிடிப்போம், நம்ம யூஸ் பண்ணுவோம். பேங்கர்ஸ் அல்காரிதம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும்? இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய லேப்ல. இன்ட் ஏ கமா பி கமா சி எல்லாம் படிச்சு நம்ம வந்து எழுதியிருப்போம் எப்படியாவது. அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் பேங்கர்ஸ் அல்காரிதம் அந்த இதெல்லாம் வச்சுதான் நம்மளுடைய ரிசோர்ஸ் அலோகேஷனை நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன செய்யுது? ஹேண்டில் பண்ணுது. ஸோ தட் இட் டசன்ட் ஹாவ் எனி டெட்லாக். டெட்லாக் சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்படி எல்லாரையும் ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ண என்ன செஞ்சிடும்? ரெக்வஸ்ட கிராண்ட் பண்ணாது. நீ கேட்கிற ரெக்வஸ்ட உனக்கு கொடுக்காது. நீ கொடுத்தா டெட்லாக்குள்ள கொண்டு போயிருவே அப்படின்னு சொன்னா அந்த ரெக்வஸ்ட உனக்கு என்ன செய்யாது? கொடுக்காது. So that is your deadlock handling. Next is a memory management. So memory management, here we are going to see எந்த இடத்துல நம்ம டேட்டா வைக்க போறோம், எந்த இடத்துல நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க போகுது, எந்த இடத்துல நம்மளுடைய சிஸ்டம் ப்ரோக்ராம் இருக்க போகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமே மெமரியில ஒரு பார்ட்ல ரிசைட் ஆயிருக்கும் இல்லையா? So in what part of the memory is your operating system? அதுடைய வேலையை செய்யறதுக்கு அது ரிசைட் ஆயிருக்குது. So இது எல்லாமே has to be managed by the memory. So by the memory management scheme. So memory management scheme என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுக்கு it will system resources, instruction, data, stack, heap இது எல்லாத்தையும் யூஸ் பண்றதுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சு என்ன செய்யும்? ஹேண்டில் பண்ணும். சரியா? And the other important one is your storage management. நம்ம எஃபெக்டிவா ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றோமா? So how we place the files.
ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஸ்டோரேஜ் நம்ம வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா கெயோட்டிக்கா வச்சிருக்கோம். அப்படியே தேடி தேடி ஒரு ஃபைல தேடணும்னா எல்லா ஃபோல்டரையும் திறந்தாதான் நம்ம அந்த ஃபைலையே கண்டுபிடிக்க முடியும். அப்படி வச்சிருக்கோம். சோ அது வந்து ப்ராப்பர் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் இல்ல. சிலர் பாத்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துருவாங்க. இந்த இடத்துல இதுலதான் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ள போங்க, என்னுடைய டேட்டா அதுலதான் இருக்கு, என் ஃபைல் அதுலதான் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ லைக் தட் the operating system also it finds its storage effectively. அதுக்கு ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் வச்சிருக்கு. எப்படி நீ ஒரு டைரக்டரியில போய் ஒரு ஃபைல ஓபன் பண்ண உடனே இந்த ஃபைல்ல ஸ்டார்டிங் இதுதான், இதுக்கு அடுத்தது இதோடைய லிங்க் இந்த இடத்துல இருக்கு, இந்த டிஸ்குடைய ஸ்டார்டிங் செக்டார்ல இருக்கு, அதுக்கப்புறம் இது அதுக்கு அடுத்த செக்டார்ல இருக்கு, இதுதான் இதோடைய எண்ட் ஆஃப் ஃபைல், இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இதுல ஒரு லிங்க், இஃப் யூ லூஸ் ஈவன் ஒன் லிங்க் எவ்ரிதிங் இஸ் கான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னோட ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆச்சு. ஸோ ஐ ஹேட் அ ஃபைல் வேர் ஐ ஹேட் மை பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அதையே ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைலுடைய இதுக்கு பாஸ்வேர்ட் போட்டிருந்தனால அதோடைய டீட்டெயில யார் வச்சிருந்தா, என்னுடைய சில இருந்துச்சு. நான் டேட்டாவை ரெக்கவர் பண்ணும்போது என்னத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணேன், டில உள்ளதை எடுத்தேன், ஈல உள்ளதை எடுத்தேன், எல்லாத்தையும் எடுத்தேன். ஸோ என்னுடைய ஃபைலை நான் புதிய ஹார்ட் டிஸ்குள்ள கொண்டு வந்த உடனே என்னுடைய ஃபைல அதுக்கு லிங்க் தெரியல, என் ஃபைல கரப்ட்னு சொல்லிட்டு இட் வாஸ் நாட் ஏபிள் டு ஓபன் தட் ஃபைல். அது எல்லாமே அப்படியே தான் காப்பி பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ தென் வென் ஐ ஃபவுண்ட் அவுட் அது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா இருந்தனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த லிங்க். ஸோ ஒரு லிங்க் போயிட்டுனாலும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தால கண்டுபிடிக்க முடியாது. பட் திங்க் ஹவு மச் ஃபைல்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் சிஸ்டம், எவ்வளவு எஃபிஷியன்டா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுது. அத்தனை ஃபைலையும் நீ கேட்கும் போது எடுத்து கொடுத்து பிளே பண்ணி உன்னோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமோடையும் உன்னோடையும் இன்டர்ஃபேஸ் பண்ணி பண்ற எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இட் இஸ் டூயிங். ஸோ ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, டைரக்டரிஸ்குள்ள வைக்கிறது, அதை ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குரிய ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்றோம். கிரியேட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணது எப்போ, இந்த ஃபைலுக்கு ஒரு நேம், அதை கிரியேட் பண்ணது யாரு, ஓனர் யாரு, இப்படி நிறைய திங்ஸ் இட் வில் ஹேவ். ஸோ இதுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். இந்த இது யார் வாசிக்கலாம், இது ரீட் ஒன்லி தானா, ரீட் ரைட்டா, இல்ல இது நம்ம மத்தவங்களுக்கு ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் கொடுக்க போறோமா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட். The next one is the mass storage management. So mass storage அப்படின்னு சொன்னோம்னா சில டைம் நம்மளுடைய டேட்டாவை பேக்கப் பண்ணி பெரிய லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வேற இடத்துல வச்சிருப்போம். மெயின் இதுல வந்து இட்ஸ் கெப்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த இதுக்கு ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் நம்ம எப்படி பண்ண போறோம், ஹவு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் கோயிங் டு டேக் அப் அ பேக்கப், அண்ட் எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேக்கப் எடுக்குதோ அதே மாதிரி தான் நம்ம அதை ரெக்கவர் பண்ணணும். So using the same operating system we will recover back the data. சரி, இப்போ நம்ம பேக்கப் நேரத்தை எடுத்திருக்கேன், இன்னைக்கு காலையில என்னுடைய சிஸ்டத்துல ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு நான் ப்ரீவியஸ் டேக்குரிய இதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா my operating system can bring that back. So that is the things here. So இதுல ஒரு performance levels of various storage systems நான் சொல்லி இருக்கிறேன், that you can just go through. ஒவ்வொரு ஸ்டோரேஜ் சிஸ்டமும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேட்டால இருந்து ஒரு மைக்ரேஷன் ஆஃப் டேட்டா ஏ ஃப்ரம் டிஸ்க் டு ரெஜிஸ்டர் எப்படி டேக் ஆகும். ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஏன்னு ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அது மெயின் மெமரிக்கு வரும், கேட்சுக்கு வரும், அப்புறம் ஒரு ஹார்ட்வேர் ரெஜிஸ்டருக்கு வரும். அதுதான் அதோடைய ஹையரார்கி. மெயின் மெமரி அண்ட் தென் கேட்ச் தென் ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர் கொஞ்சமா தான் இருக்கும், கேட்ச் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், மெயின் மெமரி அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ரொம்ப பெருசா இருக்கும். சரியா? So IO subsystem, IO devices I was said, that is memory, how it will handle so that you can take. So protection. So how we are going to have protection? So it has some users. Admin தான் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஒவ்வொரு லாகின் வச்சிருப்போம், நிறைய டைப் ஆஃப் யூசர்ஸ் ஒரு சிஸ்டத்துக்குள்ள போய்க்கிடலாம். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்மள ஓஎஸ்ஏ சில ஃபயர்வால் வச்சிருக்கோம். நம்ம சில வைரஸஸ்க்கு ஆன்டி வைரஸ் போட்டுக்கிடலாம். தெப்ஸ், நம்மளுடைய what do you mean by denial of service? What do you mean by denial of service? வந்துட்டோம், கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம.
ஒரு அட்டாக் தான். denial of service is an attack. Very good. என்ன what type of attack? Yes. Yes. So from the name itself, it denies the services. சில சர்வீசஸ் அது ரன் பண்ண விடாம என்ன செஞ்சிடும், டினை பண்ணிடும். ஸோ தட் இஸ் ஏ டினைல் ஆஃப் சர்வீசஸ், வார்ம்ஸ், வைரஸஸ், ஐடென்டிட்டி தெஃப்ட்ஸ். வாட் யூ மீன் பை ஐடென்டிட்டி தெஃப்ட்ஸ்? இது நான் தான் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ அதை தெஃப்ட் பண்றது, நிறைய தெஃப்ட்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க பின்னால வேற இதுல அது செக்யூரிட்டியில பாப்பீங்க. ஒருத்தர் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும் போதே அவங்களுடைய ஷோல்டர் வழியா பாக்குறது, என்ன டைப் பண்றாங்க, எப்படியாவது பாஸ்வேர்டை பாத்திர மாட்டோமா, அவன் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிடாதா, இந்த மாதிரி ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்றது, ஏடிஎம் கார்ட்ஸ்ல இருந்து எடுக்கிறது, அவங்களுடைய நம்பர் கீ என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம இதுதான் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் தெஃப்ட் ஆஃப் சர்வீசஸ், தீஸ் ஆர் த திங். ஸோ யூசர் ஐடிஸ் இருக்கும், செக்யூரிட்டி ஐடிஸ் இருக்கும், குரூப் ஐடிஸ் வச்சுக்கிடலாம். நம்ம லேப்ஸ்ல பண்ணும்போது, ஓஎஸ் லேப்லாம் பண்ணும்போது, லினக்ஸ் என்வரன்மெண்ட்ல நம்ம பண்ணும்போது நம்மளுக்குன்னு ஒரு அந்த டைம் நமக்கு டெல்நெட்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வி வுட் ஹவ் பீன் யூசிங் எ குரூப் திங்ஸ் அண்ட் ஆல்சோ தட் இஸ் த ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வி ஹேவ். இப்ப சில கம்ப்யூட்டிங் என்வரன்மெண்ட்ஸ் தட் இஸ் வெரி ஃபெமிலியர் வித் யூ, தட் இஸ் மொபைல். ஸோ ஆப்பிள் iOS and Google Android are the leaders of this mobile environments. And then computing environment, distributed environment la you have TCP/IP, that is local area networks, wide area networks, metropolitan area networks, personal area networks. And then இப்போ நமக்கு இந்த TCP/IP and UDP அந்த இது இருக்கிறதுல கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் கனெக்ஷன் லெஸ். ஸோ இந்த கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு கனெக்ஷன் லெஸ்க்கு கரெக்டா நமக்கு டெஃபினிஷன் தெரியணும். கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துல வந்து ஸோ கனெக்ஷனை அந்த செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்டினியூஸா முடிகிற வர, ஒரு ஏடிஎம் கார்டு போடுறோம், அந்த செஷன் தொடங்கிருது, நம்ம செஷன் முடிகிற வர அந்த செஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் அன் கனெக்ஷன் ஓரியன்டட். சரியா? கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொன்னா உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபைலை அனுப்புற, அது அப்படியே போய் பிளாக்கா பேஜா போய் அது என்ன செஞ்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம். ஸோ தட் இஸ் வாட்ஸ்அப்ல அனுப்புற டேட்டா. தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வில் பி வாட்ஸ்அப், உன்னுடைய ஃபேஸ்புக் இதுல எல்லாம் போடுறது வந்து யூடிபியா இருக்கும். ஏன்னா தேர் நாட் க்ரூஷியல் டேட்டா. க்ரூஷியல் டேட்டா எல்லாமே அநேகமா TCP/IP-க்குள்ள வரும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்ட்ரிபியூட்டட் என்வரன்மெண்ட்ஸ் யூ ஹேவ். Then another important computing environment is the client server computing. Client server computing internet போய் யோசிச்சுக்கிடலாம். நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பேன், அது ஒரு ரிப்ளை பண்ணும். நான் google.com போடுவேன், உடனே google.com சர்வர்கிட்ட போய் சொல்லணும் இந்த சைட் கேட்குறாங்க, ஸோ இட் வில் பிரிங் அவுட். நான் ஒரு சர்ச் கொடுப்பேன், உடனே அந்த சர்ச் வேர்டை போட்டு google.com போய் கேட்கும் and it returns back. So this is a client server. I am the client and the server is there, and the server I send a request and it replies me. சரியா? So that is the thing. Then peer to peer, நான் ஒரு பர்டிகுலர் பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன். இப்போ இந்த டீம் வியூவர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு. அனதர் ஒன் எனி டெஸ்க் இஸ் தேர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பீர் டு பீர் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒரு கிளையண்ட், ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் கிளையன்ஸ், அதாவது இது மாதிரி இதுல ஸ்டார் கம்யூனிகேஷன், அதாவது நெட்வொர்க் இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி எல்லா கம்ப்யூட்டரும் அடுத்த எல்லா கம்ப்யூட்டரோடையும் கனெக்ட் ஆயிருக்கும், மேபி த்ரூ இன்டர்நெட் ஆர் சம் வே, அண்ட் தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ whenever they communicate they send packets. ஸோ இந்த packets மூலமா என்ன பண்ணும்? ஸோ இந்த in today's world it has come to a very greater extent that not only voice can be sent but also the videos. நம்ம இப்ப எல்லாமே என்னன்னா நம்ம வீடியோஸ் பாத்துக்கலாம். இப்ப நம்ம ஆன்லைன் என்வரன்மெண்ட்ல ஒருத்தர் எதுலதான் பாத்துக்கிட்டோம், வீடியோல தான் என்ன செஞ்சுக்கிறோம், பாத்துக்கிறோம். நம்மள ஒருத்தர் பார்த்தே ரொம்ப நேரம் என்ன நாளாச்சு. சரியா? So I think virtualization, then cloud computing, and these are the things that you can just go through. This is out of my topic. So cloud computing, this will be another service provider. So all it will be like application as a service, all those things. The cloud environment they will be touching back later. Real time embedded system, so you'll be having a real time OS for this. So for இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இது ஒவ்வொன்றுக்கும் வேற OS யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு இன்டர்நெட் மூலமா அதை மேனேஜ் பண்ணி அதை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த
ரியல் டைம் எம்பரட் சிஸ்டம்ஸ் வந்து ரியல் டைம் ஓஎஸ் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் ஓஎஸ், ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஓஎஸ் இருக்கும், அதுக்குன்னு மட்டும் நம்ம டிசைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி என்வரன்மெண்ட், ஸ்பெஷல் கம்ப்யூட்டிங் என்வரன்மெண்ட்ஸுக்கு நம்ம வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம், ஏசி எடுத்துக்கலாம், வெளியே உள்ள டெம்பரேச்சரையும் உள்ள டெம்பரேச்சரையும் பார்த்து அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆகிக்கிடலாம். சில ஏசிஸ் உள்ள டெம்பரேச்சரை மட்டும் வச்சு ஆன் ஆஃப் ஆகிக்கணும். சில வாஷிங் மிஷின்ஸ் போடுற கிளாத்துக்கு தக்கன இட் வில் பி சேஞ்சிங். ஸோ இன் ஆல் தீஸ் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் அவைலபிள். ஸோ ஐ எம் டெல்லிங் ஆல் தீஸ் திங்ஸ். இது போக ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ த லினக்ஸ், ஸோ மேக் ஓஎஸ், ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த டைப் ஆஃப் இதுதான் இப்போ நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லினக்ஸ் என்வரன்மெண்ட், இந்த யூனிக்ஸ் என்வரன்மெண்ட், இந்த இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இட் வில் பி மோர் செக்யூர். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி queries up to which I have taught, you can ask me now. I think I have covered little of the basics. Still இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு, இன்னொரு சாப்டர் இருக்குது. பட் இன்னைக்கு ஒரு சாப்டர் தான் என்னால கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ I think I have given what I can do to my level best. Thank you so much, ma, for your patient listening. Thank you, everyone. I hand over the session to our HOD ma'am. Good evening, all of you. So it was nice that ma'am has handled this fundamentals of operating system. She gave a clear fundamentals, I hope, to all of you. And the session was absolutely very clear and crystal. Thank you so much, ma'am, for having given good points about the fundamentals of operating system. Every chapters have been clearly took up. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am, for the opportunity also. I feel connected after a long time with the third years and final years. It's long. Yeah, we are also very happy that the session started with your session. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you so much, ma'am. And students, I think the session would be of more useful to you to handle over the sessions in detail in the coming future sessions. So this would be a opener for you for operating systems, and from then onwards you will be having a detailed session on each of the topics in the GATE syllabus. Okay, so thank you all students. So tomorrow you'll be having a assessment on this particular topic on OS fundamentals. So you just prepare, and tomorrow it will be a 1 hour session. Okay, so thank you so much. Thank you, ma'am, all of you, and thanks to Ravi sir for having given an opportunity